என்ன தேடிட்டு இருக்க? வானம் இன்னைக்கு வெறுமையா தான் இருக்கும். ஏன்னா நிலா தான் இங்க இருக்கு. அப்படின்னா இந்த தடவை என்னோட பர்த்டேக்கு வெறும் புகழ்ச்சி மட்டும்தான் கிடைக்கும் போல இருக்கு. உனக்காக நான் உயிரையும் கொடுப்பேன். கிஃப்ட்லாம் ஒரு சின்ன விஷயம், ஆனா அதையும் நான் மறக்கல. மல்ஹோத்ரா குரூப்போட 42% ஷேர்ஸா? இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. உன்னோட காதல் மட்டும் எனக்கு போதும். To us. To you. எனக்கு தலை சுத்துது. இதுல நீ என்ன கலந்த? என்னோட சுதந்திரத்தை. என்னோட கனவுகளுக்கு இன்னைக்குதான் உயிர் வந்திருக்க. இதை விட ஒரு நல்ல பர்த்டே கிஃப்ட் யாரால எனக்கு கொடுக்க முடியும்? இதுக்கப்புறம் எப்பவும் மல்ஹோத்ரா குரூப் எனக்கு மட்டும்தான் சொந்தம். 42%. என்னடா என்ன பார்த்துட்டு இருக்க? தலைய கொஞ்சம் கீழே குனி. இந்த இடம் எல்லாமே எனக்கு தான் சொந்தம். நான் வரதுக்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்பிடணும், புரிஞ்சுதா? தகட்ட 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 தகட்ட. நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கும் வாய் பேச வராதா? உங்களுக்கு பசிக்குதா? என் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன். யாருன்னே தெரியாத இந்த பொண்ணு அன்னைக்கு மட்டும் எனக்கு துணையா இல்லாம இருந்திருந்தா என் சொந்த கால்ல நின்னு பழி வாங்கியிருக்கவே முடியாது. நான் யார காதலிச்சனோ அவளே எனக்கு துரோகம் பண்ணிட்டா. இங்க பாருமா, உனக்கு என்னாச்சு? அப்பா, இந்த மாதிரி உடம்பு சரியில்லாதவங்களை நம்ம திடீர்னு கைவிடக்கூடாது இல்ல? என்ன என்னால பாத்துக்க முடியும்? ஒருவேளை உன்னை நீ நல்லா பாத்துக்க முடிஞ்சிருந்தா நீ என் பொண்ணுக்கு இந்த நிலைமையில கிடைச்சிருக்க மாட்ட. எனக்கு என்னமோ குஷி சொல்றது கரெக்ட் தான்னு தோணுது. கொஞ்ச நாளைக்கு நீ எங்க கூடவே இரு. வா. ஒருவேளை பாவக்காய் குழம்பு பிடிக்கலன்னா நீ சாப்பிடணுன்ற எந்த அவசியமும் இல்லை. இந்த கசப்பான வாழ்க்கைக்கு முன்னாடி இதெல்லாம் எனக்கு தேன் மாதிரி. இத நீ பண்ணியா? நான் பண்ற இந்த பாவக்காய் குழம்பு இந்த ஊர் முழுக்க ஃபேமஸ். நீ ஒண்ணு பண்ணு, இத இந்த புளி சட்னி கூட சாப்பிடு. ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீ ரொம்ப நல்ல பொண்ணு குஷி. நான் யாருன்னே தெரியாம என்னோட காயங்களுக்கு மருந்தா இருக்க. என் குடும்பத்துல உள்ளவங்க கூட இப்படி என்ன பாத்துக்கிட்டது இல்ல. ஒருவேளை இவ்வளவு சிரிச்சுக்கிட்டே என்னை ஏமாத்திட்டா என்ன பண்றது? ஏன் தயங்கிட்டு இருக்க? நல்லா சாப்பிடு. எதை பத்தியும் நீ கவலைப்பட வேண்டாம். இந்த பாஸ்மதி அரிசி 100 ரூபாய், அதையும் சாப்பிடு. வயிறு முழுக்க சாப்பிடு. ஒருவேளை ஏதாவது மிச்சமாச்சுன்னு வெயி, நாங்களும் ஏதாவது சாப்பிடுவோம்ல, அதுக்காக தான் சொன்னேன். எனக்கு இந்த ரொட்டிலாம் வேண்டாம். நான் ஃப்ரீயாலாம் சாப்பிட மாட்டேன். இதுக்கு பதில் நீங்க என்ன வேலை சொன்னாலும் செய்யறேன். அப்படின்னா உங்க அப்பனும் வந்து வேலை செஞ்சு ஆகணும். இனிமே பெருக்கிறது, துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது எல்லாமே உன்னோட வேலை. போய் செய்ய ஆரம்பி. ஆனா அந்த வேலைக்கு தான் வேலைக்காரங்க இருக்காங்கல்ல சித்தி. அது என்னன்னாமா, இவனுக்கு ஃப்ரீயா சாப்பாடு போட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் இருக்காதுல்ல. உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா நீயே அந்த வேலையை செய்யி. ஏந்திரி, போய் பாத்திரம் தேயி. சரி. குஷி இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். நீங்க யாரு வழியில குறுக்கிடுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா மிஸ்டர் ஆதித்யா? நான் அர்மான் மல்ஹோத்ராவோட வைஃப், அதாவது உன்னோட பாஸ். உங்க ஹஸ்பண்ட் அர்மான் மல்ஹோத்ரா, அதாவது மல்ஹோத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஓனர், இப்போ மிஸ்ஸிங் தான், சாகல. அப்புறம் நீ
இப்படி சிவி சிங்காரிச்சு சுத்திட்டு இருக்கியே, இதெல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வரும். அப்புறம் அந்த சேர் அவனுக்கு சொந்தமாயிரும். 2 மாசமா அவரை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. ஒருவேளை அவர் உயிரோட இருந்திருந்தா உங்களையும் என்னையும் விட்டுட்டு இருந்திருப்பாரா? அவரு திரும்ப வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் ஆதித்யா. ஆனா இப்போதைக்கு என்கிட்ட அவரோட டெத் சர்டிபிகேட் இருக்கு. இத நீ ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். வேணும்னா சொல்லு, உன் பேர்லயும் டெத் சர்டிபிகேட் ரெடி பண்ணி தரேன். என்ன வேணுமா? இந்த மாதிரி ஃபேக் சர்டிபிகேட்லாம் வெறும் 100 ரூபாய்க்கு கிடைக்கும். ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோ, அர்மான் பாடி என் கண்ணால பாக்குற வரைக்கும் அவன் இறந்துட்டான்னு நிச்சயமா ஒத்துக்க மாட்டேன். சரி, அப்படின்னா முயற்சி பண்ணி பாரு. நீ தோத்து போனதுக்கு அப்புறம் இந்த 200 கோடி சொத்துக்கு வாரிசு நான் மட்டும்தாங்கிறத ஒத்துக்கோ. சரியா? 3 நாள், 3 நாள்ல அவனை தேடி கண்டுபிடிக்கிறேன். அப்படியா? உயிரோடவா இல்ல பணமாவா? குஷி, இங்க கொஞ்சம் வாமா. நீ என்ன பண்ற கௌசல்யா? பசங்களுக்கு மட்டும்தான் இந்த சொத்துல உரிமை இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும். இது என்ன உங்க முதல் மனைவியோட வரதட்சணையாவா வந்துச்சு உங்க பசங்களுக்கு தூக்கி கொடுக்கறதுக்கு? இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. இதுல இருந்து 1 ரூபாய் கூட நான் யாருக்கும் போக விட மாட்டேன். புரிஞ்சுதா? கௌசல்யா, யாரு கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுக்கு தான் இது கிடைக்கணும். இந்த கஃபேல முதல் நாள்ல இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது இவ, என்னோட பொண்ணு குஷி தான். இப்போ இந்த பையன் அர்மான் அவள மாதிரியே கஷ்டப்படுறான். வேணும்னா விஷத்தை கொடுத்துடுறீங்களா? சரி, ஒரு விஷயத்த சொல்லுங்க. இவ கஷ்டப்படுறான்னு சொல்றீங்களே, இவ என்ன நமக்கு உதவியா பண்றா? பல வருஷமா உங்க எல்லாருக்கும் நான் வெட்டியா சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன். கௌசல்யா நில்லு. கௌசல்யா, எவ்வளவு தைரியம் இருந்தா கிளாஸ போட்டு உடைச்சிருப்பேன். உங்க அப்பா வீட்ல போய் உடைக்க வேண்டியதானே? இப்ப இதுக்கு யார் காசு கொடுப்பாங்க? சொல்லு, யார் கொடுப்பாங்க? சித்தி, தப்பு ஏதோ தெரியாம நடந்துருச்சு. இன்னொரு முறை இப்படி நடக்காம இருக்கணும்னா கண்டிப்பா தண்டனை கிடைச்சே தீரணும். சீக்கிரம் கொடு, பணத்தை கொடு. 1000 ரூபாய் கொடு. குடுறா. இந்த கிளாஸோட விலை 1000 ரூபாயா? நீ என்ன பேசுற? அடடடடா, வந்துட்டீங்களா பேசுறதுக்கு? உங்களுக்கு மட்டும் பணத்தோட அருமை என்னன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கவே மாட்டேன். எனக்கு பணத்தோட அருமை தெரியாதுன்னே வச்சுக்கலாம். ஆனா கஷ்டப்படுறவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியும். இந்த பையன் ஒருவேளை சாப்பாடு சாப்பிடுறதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறான். இந்த 1000 ரூபாயை எப்படி கொடுப்பான்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோ, எனக்கு அந்த 1000 ரூபாய் வந்தே ஆகணும். என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? பணத்தை கொடு. கொடுக்க போறியா இல்ல உன்னை? அப்பா, பணத்தை குடுறா. பணத்தை கொடு. அப்பா. அடடடடடடா, உங்களுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சா? அட கடவுளே, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். சரி சரி, எழுந்துறீங்க. இவ்வளவு நாடகம் போட வேண்டிய அவசியமே இல்ல. இந்த மாதிரி கீழே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி உங்க பொண்ணுக்கு நீங்க கூச்சா தூக்குவீங்க? சொல்லுங்க, எழுந்துறீங்க. பேஷண்டோட சொந்தக்காரங்க யார் வந்திருக்கீங்க? நாங்க வந்திருக்கோம். அவருக்கு மேஜர் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அவருக்கு உடனடியா பைபாஸ் சர்ஜரி பண்ணியே ஆகணும். இல்லனா அவர் உயிருக்கே ஆபத்து. நீங்க உடனே 20 லட்சம் கட்டிடுங்க. அப்பதான் பைபாஸ் சர்ஜரி பண்ண முடியும். 20 லட்சமா? இவ்ளோ பணம் எங்க பேங்க் அக்கவுண்ட்ல இல்ல. ஐம் சாரி, நீங்க 20 லட்சம் கட்டலனா ஆபரேஷன் பண்ண முடியாது. சீக்கிரமா பணத்தை அரேஞ்ச் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. 20 லட்சம்? இவ்ளோ சீக்கிரம் இவ்ளோ பணத்தை எங்க இருந்து கொண்டு வருது? இது அழறதுக்கான நேரம் இல்ல, தைரியமா இருக்க வேண்டிய நேரம்.
அடடடடடா, வெளியே போங்க. முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க. என்னையில இருந்து இந்த வீட்ல பிச்சைக்காரங்களுக்கும் நாய்களுக்கும் இடமே கிடையாது. போங்க. சித்தி, அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காரு. அவரோட உயிரை காப்பாத்துறதுக்கு எனக்கு 20 லட்சம் வேணும் ப்ளீஸ். என்ன பார்த்தா உனக்கு என்ன பைத்தியம் மாதிரி தெரியுதா? என்ன கொஞ்சம் கூட மரியாதையா நடத்தாதவனுக்கு நான் 20 லட்சம் கொடுக்கணுமா என்ன? போய் இங்க இருந்தே. அப்பா குணமானதுக்கு அப்புறம் நான் அவரையும் கூப்பிட்டுட்டு இங்க இருந்து போயிடுறேன். அப்புறம் எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க. என்னோட பொருளை மூட்டை கட்டி எனக்கே திரும்ப கொடுப்பியா? என் அப்பா அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா? எங்க அப்பா வாழ்க்கையிலே பண்ண பெரிய தப்பு நீங்க தான். ஏய், என்னையே எதிர்த்து பேசுற? என்னடா நீ முன்னாடி வர? என்ன திமிரா? நான் போடுற பிச்சையில 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. என்கிட்டயே திமிரா பேசுறீங்களா? போங்க இங்க இருந்து. அப்பாவை இப்படி விட்டுட்டு என்னால எங்கேயும் போக முடியாது. அப்படியா? ஒரு அடியில என் பேச்ச கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எவ்வளவு அடிக்கணுமோ அடிச்சுக்கோங்க. ஆனா காசு வாங்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். அப்படியா கதை? இருடி வரேன். குஷி மேல கைய வச்சீங்கன்னா கைய உடைச்சிடுவேன். என்னால திரும்ப பேச முடியுது. அப்போ இத்தனை நாளா ஊமையா நடிச்சிட்டு இருந்திருக்கல்ல? அப்பதான் எல்லாரும் உன் மேல இறக்கப்பட்டு சோறு போடுவாங்கன்னு நினைச்சிருக்க. நீங்க என்ன நினைக்கணுமோ நினைச்சுக்கங்க. அப்படியா? நீ பேசு இல்ல பாட்டு பாடு, அத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உனக்கும் இவளுக்கும் 10 பைசா கூட நான் கொடுக்க முடியாது. எங்களுக்கு தேவையில்லை. நான் இருக்கிற வரைக்கும் குஷியோட அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. 20 லட்சத்தை என்னால 2 நிமிஷத்துல ஏற்பாடு பண்ண முடியும். சார், மிஸ்ஸஸ் ஜான்வி அவங்க லாயர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அர்மான் சாரோட ஷேர்ஸ் அவங்க பேருக்கு மாத்திட்டு இருக்காங்க. வாட்? ஆனா அர்மான் எங்க இருக்கான்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியலல? வாட் இஸ் ராங் வித் ஹர்? டாம் இட். ஐ அம் சாரி. அர்மான், வேர் ஆர் யூ மேன்? வேர் ஆர் யூ? இப்ப மட்டும் நீ திரும்ப வரல, உண்மையாவே எல்லாமே முடிஞ்சு போயிடும். எவ்ரிதிங் வில் பி ஓவர். போங்க, போய் கண்டுபிடிங்க. லீவ். ஓகே சார். Come on, Arman. Come back. Come back. அர்மான், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? என் மேல நம்பிக்கை வை. 20 லட்சம் ஒன்றும் சின்ன விஷயம் இல்ல அர்மான். நீ எங்க இருந்து கொண்டு வருவ? நமக்கு யாரு உதவி பண்ணுவாங்க? Trust me. அர்மான், நீ எங்க இருக்க? இவ்வளவு நாளா எங்க இருந்த? ஆதி, என் அக்கவுண்ட்டுக்கு 20 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண. என்ன 20 லட்சமா? உன்னை தேடி தேடி நான் சோர்ந்து போயிட்டேன். ஆதி, இதை பத்தி எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். 20 லட்சத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண. இட்ஸ் அர்ஜென்ட். மல்கோத்ரா அக்கவுண்ட்டுக்கு இல்ல, என்னோட பர்சனல் அக்கவுண்ட்டுக்கு. அக்கவுண்ட்டை நினைச்சு ஃபீல் பண்ற. உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஜான்வி உன் ஷேர்ஸ் எல்லாம் அவ பேர்ல மாத்திக்கிட்டு இருக்கா. ஆனா நீ, ஹலோ அர்மான், அர்மான், நீ இப்ப யாரையோ 20 லட்சம் அனுப்ப சொல்ற. அதுவும் மல்ஹோத்ராவோட அக்கவுண்ட்ல இல்ல, உன்னோட அக்கவுண்ட்ல அனுப்ப சொல்ற. ஒருவேளை அர்மன் மல்ஹோத்ராவா இருந்திருந்தா ரோட்ல இருந்திருப்பேன். ஜான்வியை தடுத்து நிறுத்தியாகணும். ஒருவேளை அவ பேப்பர்ஸ்ல சைன் பண்ணிட்டானா, ட்ரஸ்ட் மீ, கம்பெனி நம்ம கையை விட்டு போயிடும். நான் அப்படி நடக்க விட மாட்டேன். எமர்ஜென்சி பிளானை இப்பவே ஆக்டிவேட் பண்ண. அர்மான், இதுல ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற. ஆர் யூ ஷூர்? நான் என்ன பண்ணாலும் யோசிச்சு தான் பண்ணுவேன். எமர்ஜென்சி பிளான் ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் எல்லா ஃபண்டிங்கும் ரைட்ஸ் போர்டு கிட்ட போயிடும். ஜான்வியோட கேமும் ஃபெயில் ஆயிடும். நீ எங்க இருக்க? எப்ப திரும்ப வருவ? நீ இன்னும் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல? பண்ணிடுற. 2 நிமிஷம். டோன்ட் வரி.
ம். என்னாச்சு? யார்கிட்டயோ பணம் கேட்ட கொடுக்கலையா அவங்க? என்னமோ 2 நிமிஷத்துல 20 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிடுவேன்னு சொன்னேன். 2 நிமிஷம் முடியறதுக்கு இன்னும் 5 செகண்ட் பாக்கி இருக்கு. 5 4 3 2 1. இருபது லட்சத்துக்கு எத்தனை சைபர்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, உண்மையை சொல்ல யார் நீ? ஒருவேளை அர்மன் மல்ஹோத்ராவா நீ? நான் உனக்கு எல்லாத்தையும் தெளிவா அப்புறமா சொல்றேன். இப்ப முதல்ல நம்ம அங்கிளை காப்பாத்தணும். நம்ம உடனே கிளம்பலாம். ம்? யார் இவன்? இவ்வளவு பெரிய பணக்காரன் இந்த ஊமைக்கு எப்படி கிடைச்சா? யாரு யார் இவன்? முதல்ல இவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். என்ன அகர்வால் இவ்ளோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஜஸ்ட் டெல் மீ, நான் எங்க சைன் பண்ணனும்? இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. உல்லா லலா லலா. காத்திருக்கியா ஜான்வி? இன்னும் கொஞ்ச நேரம் நீ காத்துட்டு இருந்துதான் ஆகணும் ஜான்வி. திஸ் செக் ஒருவேளை உன் அக்கவுண்ட் சொல்ல ஃப்ரீஸ் ஆயிடுச்சா என்ன? What the hell? என்ன பண்ண நீ? இததான் சொல்லுவாங்க எமர்ஜென்சி புரோட்டோகால். உன்னோட புருஷன், அதாவது என்னோட அண்ணன் அர்மான் திரும்ப வர வரைக்கும் நீ இந்த கம்பெனில எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் தட்? என்ன எதிர்க்கலான்னு பாக்குறியா? நான் என்னோட எதிரிகளை தோக்கடிக்கிறது மட்டும் இல்ல, மொத்தமா அழிச்சிருவேன். நான் எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா? இனிமே எப்பவும் நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இங்க பாருமா குஷி, இந்த அப்பா உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். இனிமே நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகவே கூடாது. உங்களுக்காக சுட சுட சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். உன் மனசுல இருந்த விஷயத்தை ஏற்கனவே கொட்டிட்ட. இப்ப சாப்பாடுலயும் விஷயத்தை கலந்து கொண்டு வந்திருக்கியா? நீங்க வேணா எனக்கு விஷத்தை கொடுத்துருங்க. இவருக்காக நான் கோயில்ல 500 படி ஏறி இறங்கிட்டு வரேன். ஆனா இவர் என்ன பார்த்து என்ன சொல்றாரு பாத்தியா? கோவிலுக்கு போனியா? ஆ, ஓஹோ, ஐ எம் சாரி. ஆனா நீ கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டது நடக்கலன்னு நினைக்கிறேன். என் பொண்ணுக்காக நான் உயிரோட இருந்துதான் ஆகணும். ஆட, ஏன் தேவையில்லாம பேசுறீங்க? ஒருவேளை நான் நீங்க சாகணும்னு நினைக்கிறேன்னு வைங்க, நான் எதுக்காக உங்களுக்கு இவ்ளோ பணம் செலவு பண்ண போறேன் சொல்லுங்க? நீ பணம் செலவு பண்ணியா? அப்புறம் வேற யாரு பண்ணா? அங்கிள், குஷி, இது உண்மையா? இவங்க தான் பணம் கொடுத்தாங்களா? சரி, சாப்பாடு கொடு. இந்தா நீயே கொடு. அம்மாவே இப்படி நடந்துக்கும் போது மத்தவங்க எப்படி நடந்துப்பாங்க? ஆனா ஒரு நாள் கண்டிப்பா அந்த ஜெயிலுக்குள்ள இருந்து குஷியை நான் வெளியில கூட்டிட்டு வருவேன். அதுக்கு முன்னாடி நான் பண்ண வேண்டிய முக்கியமான வேலை ஒண்ணு பாக்கி இருக்கு. நான் வரேன் ஜான்வி. ஐ எம் பேக். ஆதித்யா ஐயா இன்னும் கால் பண்ண வைக்கல. நான் பிசினஸ்ல மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கு என்னோட எல்லா எதிரிகளையும் தோக்கடிச்சுதான் ஆகணும்.
அர்மான், இவ்வளவு நாளா நீ எங்க போயிருந்த? நான் உன்னை தேடி தேடி டயர்ட் ஆகி பைத்தியக்காரனாவே மாறிட்டேன் தெரியுமா? இப்ப எங்க இருக்க? நான் சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லு. என்ன வேணுமோ சொல்லு, நான் அதை பண்றேன். என் கம்பெனில எனக்கு எதிராக யாரோ சதி பண்ணிட்டு இருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா? சரி, ஆனா அதை தெரிஞ்சுக்கணும்னா உன் கம்பெனில இருந்து ஒரு கம்பெனியை பார்ட்னர்ஷிப்ல இருந்து எடுக்கணும். அர்மான், ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஷெகாவத் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அந்த 1000 கோடி ரூபாய் ப்ராஜெக்டை ஹோல்ட் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் மல்ஹோத்ரா ப்ராஜெக்ட்ஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் கூட ஹால்ட் ஆனது இல்ல. You know what that means, right? மார்க்கெட்ல நம்ம பேரு கெட்டு போச்சு. We have to do something. ஹலோ, அந்த ஷெகாவத் நீ உயிரோட இருக்கன்னு சொன்னா நம்பவே மாட்டேங்கிறான். அர்மான், ப்ளீஸ் நீ எங்க இருக்கங்கறத சொல்லு. அட்ரஸ் கொடு, மெசேஜ் பண்ணு. முடியாது, இப்ப வேண்டாம். இப்ப நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் கேட்டு நீ செஞ்சா போதும். அமேசிங், அமேசிங், பிரமாதம், பிரமாதம் அர்மான். உண்மையாவே நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், இந்த சேரை டிசர்வ் பண்றது நீ மட்டும்தான். டூ குட். என்னில இருந்து இந்த கம்பெனியோட எல்லா ஷேரும் மாற்றுத்திறனாளிகளோட உதவிக்காக சுனிதா தேவி மல்ஹோத்ரா ஃபவுண்டேஷனுக்காக கொடுக்க போறோம். அப்புறம் இதோட வேலையை நீங்க எல்லாரும் தான் பண்ண போறீங்க. ஆனா அர்மான், 3000 கோடி ரூபாய் ஷேர்ஸ் எப்படி இத சேரிட்டில உன்னால கொடுக்க முடியுது? இது என்னோட பணம், அதை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நடுவுல பேசுறதுக்கான உரிமையை நான் உனக்கும் கொடுக்கல ஆதித்யா, ஓகே? அப்புறம் அது மட்டும் இல்ல, நான் என்னோட சிஓ போஸ்டிங்கை ரிசைன் பண்றேன். அர்மான், அப்படின்னா உன்னோட இடத்துல யார் இருப்பா? என்னோட உடம்பு சரியாகிற வரைக்கும் மல்ஹோத்ரா குரூப்போட இன்ட்ரம் சிஓ நீதான் ஆதித்யா. நானா? ஆனா அர்மான், நம்ம ஃபாரின் கிளைண்ட்ஸ் எல்லாம் ஓ மேல இருக்கிற நம்பிக்கை என் மேல அவங்க நிச்சயமா காட்ட மாட்டாங்க. ஃபாரின் கிளைண்ட்ஸ் என்னோட கான்டாக்ட், நான் அவங்கள ஹேண்டில் பண்ணிக்கிறேன். டோன்ட் வெரி. ஆல் ரைட். என்னாச்சு ரிஷப்? நீ ஏதோ பயத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லாமே முடிஞ்சிருச்சு மாமா. நான் ஒரு ப்ராஜெக்ட்காக லோன் வாங்கினேன். இப்ப எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. கிளையண்ட் லாஸ்ட் மொமெண்ட்ல டீல் கேன்சல் பண்ணிட்டாங்க. உடனடியா 10 லட்சம் வேணும், இல்லனா கம்பெனியை மூடிடுவாங்க. என்ன பேசுற? உனக்கு வெக்கமா இல்ல? அவர் எந்த நிலைமையில இருக்காரு, இப்ப போய் நீ அவர்கிட்ட பணம் கேட்டுட்டு இருக்க? மரியாதையா இங்க இருந்து கிளம்பிடு. பணம் எல்லாம் கொடுக்க முடியாது. கௌசல்யா, ரிஷப் என்னோட மக மாதிரி. இங்க பாருங்க, உங்க முதல் மனைவியோட உறவுகள் எல்லாம் என் தலையில கட்டிட்டு இருக்காதீங்க, புரியுதா? இங்க பாரு, நீயும் கேட்டுக்கோ. நீயும் அர்மானும் இவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணீங்கல்ல, அந்த பணத்தை என்கிட்ட திரும்ப கேட்க கூடாது. என்னது? நீ என் ட்ரீட்மெண்ட்காக பணத்தை குஷி கிட்ட இருந்தா வாங்கின? ஆமா, வாங்கினேன். அதுல என்ன தப்பு இருக்கு? என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் போயிட்டு வரேன். பரவாயில்ல அண்ணன், என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு 2 லட்சம் ரூபாய் இருக்கு, அதை நான் உங்களுக்கு தரேன். என் தங்கச்சி சம்பாதிச்ச காசை நான் எப்படி வாங்கிக்க முடியும்? அப்புறம் இந்த காசை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நான் கிளம்புறேன். என்னாச்சு? அவன் என்னோட அண்ணன் ரிஷப். அவனுக்கு இப்ப கொஞ்சம் காசு பிரச்சனை. நீ அங்கிளை பார்த்துக்கோ, நான் வரேன். ரிஷப், நீ அர்மான் தானே? உன்னை பத்தி குஷி என்கிட்ட சொல்லிருக்கா? என்னால உனக்கு உதவி பண்ண முடியும். அப்படி என்ன உதவி பண்ணிடுவ? 10,000, 20,000? என் கடன் அதை விட ரொம்ப அதிகம். 11 லட்சம் போதுமா? என்னது? உன்னோட யூபிஐ கோட காட்டு. உங்ககிட்ட எப்படி இவ்வளவு காசு வந்துச்சு? ஷேர் மார்க்கெட்ல இருந்து. அதை நான் யாருக்கிட்டையும் சொல்லல, நீயும் யாருக்கிட்டையும் சொல்லிடாத, ஓகே? சரி, நான் இப்போ கிளம்புறேன். அங்கிளை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். அம்மா குஷி, அந்த ஃபைல் எடுமா.
இத பாரு. என்ன குஷி இது? என்ன இவ்ளோ அவசரம்? உங்க உயிரை விட ரொம்ப முக்கியமான உங்க பொண்ணுக்கு என்ன எழுதி கொடுக்க போறீங்க? ஓஹோ, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. கௌசல்யா, அது குஷியோட அம்மாவோட நிலம். இப்ப அத குஷி பேர்ல எழுதி வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இவகிட்ட இருந்த எல்லா பணத்தையும் என் ட்ரீட்மெண்ட்டுக்கே செலவு பண்ணிட்டா. எனக்கு கொஞ்சம் வருஷத்தை கொடுத்துருங்களேன். முதல் மனைவியோட சொத்து யாருக்கு போய் சேரணும்? அப்பாவுக்கும் பொண்ணுக்கும். ஆனா இத்தனை வருஷமா நான் கஃபேல கஷ்டப்பட்டு இருக்கேனே. பதிலுக்கு எனக்கு என்ன கிடைக்க போகுது? குஷிக்கிட்ட இருந்து நீங்க இந்த மாதிரி உரிமையை பறிக்க கூடாது. நீ எதுக்காக குறுக்குல வந்து பேசிட்டு இருக்க? இப்பதான் எனக்கு புரியுது. இவகிட்ட பேசி இவளை மயக்கி சொத்தெல்லாம் எழுதி வாங்கிடலான்னு பாக்குற, சரிதானே? சரி கௌசல்யா, இதையெல்லாம் பேசுறதுக்கு உனக்கும் உரிமை இல்ல. இந்த இடத்த குஷியோட அம்மா அவளோட சொந்த பணத்துல வாங்கினா. அவ போனதுக்கு அப்புறம் நியாயப்படி குஷிக்கு தானே அந்த இடம் சொந்தமாகும். ஒருவேளை குஷிக்கும் அவளோட அம்மாவுக்கு மட்டும் உரிமை இருக்குன்னா, நான் இவளை இத்தனை வருஷமா வளர்த்துக்கிட்டு இருக்கேனே, அதுக்கு எனக்கு என்ன பலன் கிடைக்கும்? என்ன பேச வைக்காத. கடந்த 15 வருஷத்துல அட்லீஸ்ட் 15 முறையாவது குஷி கிட்ட நீ கொஞ்சமாவது அன்பா பேசியிருக்கியா? ஒருவேளை உண்மையிலேயே நீ அவளை பொண்ணு மாதிரி நினைக்கிறன்னா, இந்த லேண்ட் அவ பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண நினைக்கும் போது நீ எதுவுமே பேசாம இருந்திருக்கணும். என் பொண்ண நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நான் போனதுக்கு அப்புறம் அவ தனியாள் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவளை இந்த நிலைமையில யாரு பாத்துப்பாங்க? நீங்க போனதுக்கு அப்புறமும் அவ தனியா தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு நீங்க எங்க ஃபீல் பண்றீங்க? 2 சம்பந்தத்தை கொண்டு வந்த இவ என்னவோ பெரிய மகாராணி மாதிரி அந்த சம்பந்தத்தை வேண்டான்னு சொல்லிட்டா. வேண்டான்னு தானே சொன்ன? சொல்லுங்க மகாராணி. சித்தி அப்பா, தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. நீங்க யார சொல்றீங்களோ நான் அவனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க சண்டை போட்டுக்காதீங்க. அப்படியா? யார சொன்னாலும் கல்யாணம் பண்ணிப்பியா? எந்த பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஒருவேளை இதுதான் உங்க ஆசைன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்ல வேண்டாமா, வேண்டாம். நீ என்ன பேசிட்டு இருக்க கௌசல்யா? உனக்கு அர்மானோட நிலைமை தெரியும் இல்லையா? அவனால குஷிய நல்லா பாத்துக்க முடியாது. அத நீங்க இந்த வீட்டுக்கு இவனை கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்போ அத பத்தி யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. அவளோட அப்பா அம்மா சண்டையை நிறுத்துறதுக்கு அவ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. இவ எப்படி இவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டா? இவகிட்ட நான் யாருங்கிற உண்மையை சொல்லிட்டோமா? வேண்டாம். ஜான்விக்கு அப்புறம் இன்னொரு ஏமாற்றத்தை என்னால தாங்கிக்க முடியாது. பதில் சொல்லு. உனக்கு குஷிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லையே? சில நேரம் கல்யாணம் காதலுக்காக இல்ல, கடமைக்காக பண்ணிக்க வேண்டியதா இருக்கும். நான் குஷி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு நினைக்கிறேன். இந்த பிச்சைக்காரன் நான் போட்ட எல்லா பிளானையும் வீணாக்கிடுவான் போல இருக்கு. தனியா பேசணுமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நீ ஏன் ஒரு பிச்சைக்கார? உனக்கு இருக்கிறதுக்கும் இடம் இல்ல, சாப்பிடுறதுக்கும் சோறு இல்ல. நான் உனக்கு உதவிதான் பண்றேன். நீ ஏதோ பேசணும்ல சொல்ற, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இல்ல அர்மான், இவங்க பேசுறத நீ கண்டுக்க வேண்டாம். நீ தனியா பேசணும்னு சொன்னல, போய் பேசிட்டு வா. போ, நீ போய் பேசு. குஷி, போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு வாங்க. குஷி, இங்க பாரு. அங்கிள் ஆண்டிக்கு நடுவுல இருக்கிற இந்த சண்டையை நிறுத்தத்துக்காக தான் நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா? இல்ல இல்ல அர்மான், அப்படியெல்லாம் இல்ல. கல்யாணங்கிறது வாழ்நாள் கமிட்மெண்ட். நம்மள பத்தி யாரு கவலைப்படுறாங்களோ அவங்களுக்கு தானே கமிட்மெண்ட் கொடுக்கணும், ரைட்? நான் ரொம்ப நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்தேன். அர்மான், நீ முதல்ல இங்க வந்தது உனக்கு ஞாபகம் இருக்கா? சித்தி என்ன அடிக்க வந்தாங்க, அப்ப நீ நடுவுல வந்து தடுத்த. அப்பாக்கு அப்புறம் என்னை பத்தி கவலைப்பட்ட முதல் மனுஷன் நீ மட்டும்தான். உன்கிட்ட காசு இல்லாம இருக்கலாம், ஆனா உன் மனசு ரொம்ப பெருசு. ஒருவேளை உனக்கு நான் தகுதியானவன்னு தோணுச்சுன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீ எப்பவும் மாற மாட்டல? நான் முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, நான் உன்னை காதலிக்கவும் செய்றேன். என்ன? உன்னை எப்போ காதலிக்க ஆரம்பிச்சேன்னு எனக்கே தெரியல அர்மான். ஆனா உண்மை இதுதான், ஐ லவ் யூ. அப்படின்னா வா,
நம்ம போய் கல்யாணத்துக்கு சம்மதம்னு அவங்க கிட்ட சொல்லிடலாம். அதிகமா இல்ல, உன்னோட பேர்ல 5 லட்சம் ரூபாய் FDல போட்டிருக்கேன். என் சைட்ல இருந்து கல்யாணத்துக்கு ஒரு சின்ன கிஃப்ட். குஷி, எதுக்கு இதெல்லாம்? நாட்டோட மிகப்பெரிய கான்ட்ரோவர்ஷியல் கோடீஸ்வரன் அர்மான் மல்ஹோத்ராவை பல வருஷமா அங்க பாரு, உன்ன மாதிரியே போலீஸ் இன்னமும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அர்மான் மல்ஹோத்ரா எங்க இருக்காரு? இது ஸ்கேமா இல்ல சதியா? அர்மான், அது நீ தானே? இல்ல இல்ல. ஆனா அது உன்னோட போட்டோ மாதிரி தான் இருக்கு. இங்க பாரு குஷி, உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்களாம். இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா பணக்காரனா இருந்திருந்தா நான் உன்னை ஹனிமூனுக்காக லண்டன், நியூயார்க் அப்படி கூட்டிட்டு போயிருப்பேன்ல. அடுத்த மாசத்துல இருந்து மாசம் மாசம் எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருங்க. பேரு கௌசல்யா, நடந்துக்கிறது வேலைக்காரி மாதிரி. உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. வேணும்னா எனக்கு விஷத்தை கொடுத்துருங்க. விஷத்தை கொடுங்க. உலகத்திலேயே மோசமான பொம்பளை நான் தானே. ஏன்னா எல்லாருக்கும் ஃப்ரீயா சோறு போடுறேன்ல. ஒரு பிச்சைக்காரனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. அவனுக்கு சோறு போடுறது மட்டும் இல்லாம இடமும் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் அவனுக்கு... போதும், கொஞ்சம் நிறுத்து. அவங்க 2 பேருக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. மனசாட்சியோட நடந்துக்க. செய்யற வேலைக்கு பணம் கொடுக்கணும்ல. அப்படியா? இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும், 3 வேளை சோறு போடணும், இப்ப சம்பளம் வேற கொடுக்கணுமா? வேணும்னா நான் 2 பேருக்கும் கை கால் அமைக்கி விடுவாங்க. வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு நான் கை கால் அமைக்கி விடுறேன், வாங்க. கை கால் அமைக்கி விட்டா மட்டும் போதுமாங்க? நீ பண்ற டார்ச்சருக்கு அவங்க உன் கழுத்தை நெரிச்சாலும் பரவாயில்ல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இவங்க 2 பேரை பார்த்து நான் பயந்துருவனா? என் அண்ணன் யாருன்னு தெரியுமா? இப்ப கூட அவங்கிட்ட 3 கண்ணு இருக்கு. போன் பண்ணட்டுமா? எங்க யாராவது என்ன தொட்டு பாருங்க, தொட்டு பாருங்களே பாப்போம். ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க டிராமாவை? ஒண்ணுலமா அப்பா, இதெல்லாம் நீங்க எதுக்காக பண்றீங்க? பணத்துக்காக தானே? அதை நான் கொடுக்கறேன். ஆனா நீங்க குஷிய பத்தியோ அங்கிளை பத்தியோ தேவையில்லாம எதுவும் பேசக்கூடாது, புரியுதா? என்ன பணம் கொடுக்கறியா? உன்னால பணத்தை கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியும். உனக்கு பணக்காரங்க கூட கனெக்ஷன் இருக்கும்னு எனக்கு தெரியும். என்ன முட்டாள் நினைச்சியா? அந்த ரிஷபுக்கு நீதான் பணம் கொடுத்தன்னு எனக்கு தெரியும். அந்த பணம் எங்க இருந்து வருதுன்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். கௌசல்யா, உன் மனசுல எவ்வளவுதான் விஷம் இருக்கு. அவன் மேல நீ சந்தேகப்படுற. அவன் கிட்ட பணம் இருந்தா இங்க வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பானா? இவன் கிட்ட பணம் இருக்கா இல்லையா அத நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். நீங்க போய் பாத்திரம் தேய்ங்க. பாத்திரம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் போங்க. பாத்திரத்தை ரொம்ப நேரம் காக்க விடாதீங்க. எல்லாரும் சீக்கிரம் போய் வேலையை பாருங்க. ஓசில சாப்பிட மட்டும் தெரியுதுல்ல. உங்களுக்கு ஒண்ணும் இல்லப்பா. ஒண்ணும் இல்லம்மா. நான் நேரத்தை பார்த்து எதுவும் செய்ய மாட்டேன். நேரத்தை நான் தான் உருவாக்குவேன். அப்படித்தான் நான் அர்மான் மல்ஹோத்ராவை உருவாக்கியிருக்கேன். இதுக்கப்புறம் அந்த அர்மான் மல்ஹோத்ரா வெறும் ஒரு பேரா மட்டும்தான் இருக்க போறான். ஒருவேளை அதுக்கப்புறமா யாருக்காவது சந்தேகம் இருந்தா, we have fake death certificate. You know, that's why I like you, Janvi. Congratulations. இப்போ நீ officially board of members ஓட ஒரு மெம்பர் ஆயிட்ட. அபிஷியலா மட்டும் கிடையாது, உன்னோட லைஃப்லயும் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆதித்யா. அதான் ஏற்கனவே இருக்கியே. அர்மான் உன்னை எப்பவுமே என்கிட்ட இருந்து பறிக்கவே முடியாது. இனி நீயே பாப்ப. வாழ்க்கை முழுக்க கோர்ட் கேஸ்ன்னு சுத்திக்கிட்டே இருப்பான். அவன் உயிரோட தான் இருக்கான்னு நிரூபிக்கிறதுக்கு. பாவம் அந்த அர்மான். I just hope யாருக்கும் இந்த மாதிரி காதல்ல ஏமாற்றம் ஏற்படவே கூடாது. You never know. Cheers. என்னது? இதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின என்னோட கம்பெனியை ஜான்வி அவ பேருக்கு மாத்திக்கிட்டாளா? என்னாச்சு?
எல்லாம் ஓகே தானே? இன்னைக்கு நீ சரியா சாப்பிட கூட இல்ல. குஷி, ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஜூஸ் கொண்டு வா. நில்லு. ஃப்ரிட்ஜ்ல இருக்க ஜூஸ் எல்லாம் பிச்சைக்காரங்களுக்கு இல்ல. ஐயோ என்னாச்சு? 4 பாத்திரம் கழுவுனதுமே உனக்கு மயக்கம் வந்துருச்சா? மயக்கம் வர அளவுக்கு சார் அப்படி என்ன வேலை பாத்தீங்க? கௌசல்யா, கொஞ்சம் அமைதியா இரு. இவருக்கு உடம்பு சரியில்லை தெரியலையா? நீ போப்பா, ரூம்ல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க. நீ கூட்டிட்டு போமா. நான் உங்களுக்கு டீ கொண்டு வரேன், நீங்க உள்ள போங்க. இல்ல, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச எல்லாத்தையும், என் அப்பா தாத்தா சம்பாதிச்சதையும் எக்காரணத்தை கொண்டு விட்டுட மாட்டேன். எல்லாத்தையும் திரும்ப வாங்கணும்னா நான் இங்க இருந்து கண்டிப்பா வெளியில போய் தான் ஆகணும். அர்மான், நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். அர்மான், நான் பிரெக்னெண்டா இருக்கேன். குஷி, நீ உண்மையாவா சொல்ற? அப்படின்னா நான் அப்பா வாக்க போறேனா? குஷி, ஐ லவ் யூ. என்னோட பிறக்க போற குழந்தைக்காக கண்டிப்பா நான் எல்லாத்தையும் அடைஞ்சே தீருவேன். ஆனா குஷி இப்ப என்னால தனியா விட முடியாது. அர்மான், என்ன யோசிச்சுட்டு இருக்க? குஷி, இனிமே நீ ஒன்ன பாத்துக்கிறது மட்டும் இல்ல, நம்ம குழந்தையும் சேர்த்து பாத்துக்கணும். அதனால இனிமே நீ கண்ணு முழிச்சு வேலை செய்யக்கூடாது. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நாம வேற வீட்டுக்கு போறது நல்லதுன்னு தோணுது. என்னாச்சு? அப்புறம் அப்பா, அவர் இங்க தனியா எல்லா வேலையும் எப்படி பாத்துப்பாரு? நீ அப்பாவோட செல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கும் அவர் அப்பா மாதிரி தானே. அவர் பத்தி எனக்கும் அக்கறை இருக்கு. அதனால அவருக்கு ஹெல்ப் பண்ண நம்ம 2 பேரும் கண்டிப்பா வரலாம். அர்மான், நீ எங்கயா? எல்லாம் ஓகே தானா? ரிஷப், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இந்த தலைவலி வேற. அது என்னன்னா, எனக்கு இப்பெல்லாம் மைக்ரேன் மாதிரி அதிகமா வந்துகிட்டு இருக்கு. நாள் முழுக்க டென்ஷன்ல இருக்கேனா. உங்க பணத்தை வேற திருப்பி கொடுக்கணும். நான் பணம் கேட்க வரலையே. ஓ, அப்படின்னா நீங்க இங்க பணம் கேட்க வரலையா? இப்ப தலைவலி சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி சொல்லுங்க, இப்போ என்ன விஷயம் பேசணும்? நான் உடனே வீடு வாங்கணும். ஒரே நேரத்தில் 5. அஞ்சு வீடா? சளி, இரும்பல் இதெல்லாம் வந்ததுனால என்னோட காது பிளாக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு எல்லாமே விசித்திரமா கேக்குது. ஆனா உனக்கு கரெக்டா தான் கேட்டிருக்க ரிஷப். நான் 5 வீடு வாங்கணும். மாமா, ஏதாவது லாட்டரி அடிச்சிட்டீங்களா என்ன? இல்ல, நான் இந்த பணத்தை ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிச்சேன். சீரியஸ்லி? மாமா, எனக்கும் இந்த ட்ரேடிங் ரீடிங்லாம் சொல்லி கொடுங்களேன். எனக்கும் 1 கோடி கிடைச்சா நானும் ஒரு வீடு வாங்கிடுவேன்ல. எனக்கு 5 வீடுலாம் வேணாம், ஒரே ஒரு வீடு போதும். கத்து கொடுக்குறேன், கண்டிப்பா கத்து கொடுக்குறேன். ஆனா இப்போ எனக்கு ஏதாவது டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் இருந்தா சொல்லு. மாமா, ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அது இவான்ஷியல் டெவலப்மெண்ட் காரிடார். அது ரொம்ப கான்ட்ரோவர்ஷியல். உங்களுக்கு வேணும்னா நான் பேசுறேன். இவான்ஷியல் காரிடார்? இது என்னோட ஐடியா. மாமா, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, நான் அங்கே ஒரு வீடு வாங்கலாம்னு நினைக்கிறேன். அதை குஷிக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறேன். ஆனால் இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது நம்ம 2 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கும். அட மாமா, நீங்க ஒன்றும் கவலையப்படாதீங்க. உங்களுக்காக நான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். என்ன பண்ணலாம் அதை மட்டும் சொல்லுங்க. உங்க பிளான் என்ன? உன்னோட ஃபியூச்சருக்கும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஆனால் அது கொஞ்சம் நிறைய ரிஸ்க் எடுக்கணும். காசுக்காக 100வது மாடியிலேருந்து குதிப்பேன். நீங்க பிளான் என்னன்னு சொல்லுங்க. ஒரு ஃபாரின் ட்ரேடிங் கம்பெனி ஆரம்பிக்கணும். ட்ரேடிங் கம்பெனியா? மாமா, இது அவ்வளோ ஈஸி இல்ல. ஈஸியான வேலை எல்லாரும் பண்ணுவாங்க. அது அர்மான் மல்கோத்ராக்கு தேவையில்லை. 20 லட்சம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். பேப்பர் ஒர்க், அப்புறம் கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. இது போதும்னு நினைக்கிறேன். மாமா, கம்பெனியோட பேர் யோசிச்சிட்டீங்களா? அதெல்லாம் எப்ப யோசிச்சிட்டேன். இனிமே வளர்ச்சி மட்டும்தான் யோசிக்கணும். ப்ராஸ்பரிட்டி. பேர் என்னன்னு சொல்லுங்க. அதான் சொன்னனே, ப்ராஸ்பரிட்டி ரியாலிட்டி. அடக்கடவுளே, 2 மாசத்துக்கு முன்னாடி இவனை பிச்சைக்காரனா பார்த்தேன்.
கடவுளே, எனக்கும் இவனை ஆசீர்வாதம் பண்ண மாதிரி பண்ணு. மாமா, அட ரிஷப், வாப்பா. 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட வாங்கின கடனை வட்டியோட திருப்பி கொண்டு வந்திருக்கேன். என்ன நீ எப்போ 3வது ஆளா பார்க்க ஆரம்பிச்ச? என்கிட்ட நீ எவ்வளவு வாங்கினியோ அதை மட்டும் கொடு. நமக்குள்ள எதுக்கு இந்த வட்டி எல்லாம்? அடடடடா, என்ன பேசுறீங்க நீங்க? எவ்வளவு பொறுப்பா பணம் கொண்டு வந்திருக்கா. எங்க கொண்டு வாப்பா. என்கிட்ட கொடு. நான் பாத்துக்கிறேன். ஒரு பிரச்சனையும் இல்ல. இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுதான் என் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு. ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. அட வாங்கன்னு சொல்றேன்ல. ஆமா, என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுங்க. என்கிட்ட கேட்காம இவனுக்கு எப்படி நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவனுக்கு அப்போ பணம் தேவைப்பட்டுச்சு. அப்புறம் நான் இந்த பணத்தை குஷியோட அம்மாவோட அக்கவுண்ட்ல இருந்து எடுத்து கொடுத்தேன். இத நீ எதுக்காக கேக்குற? அவ என்னமோ செத்து ஒழிஞ்சிட்டா. ஆனா அவ தலைவலி ஏன் தலைவலி ஆயிடுச்சு. அப்ப அவ பணமும் என்னோட பணம் தானே. ஐயோ ஆண்டி, எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? பார்க்க எங்க இருக்கீங்க? அப்புறம் முகத்துல ரிங்கிள்ஸ் வந்துற போகுது. அப்புறம் மாமா, எனக்கு உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் வேணும். சொல்லுப்பா. இப்பதான் லக்ஷ்மி வீட்டுக்குள்ள வந்திருக்கா. உடனே திரும்ப கூட்டிட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா? அது இல்ல ஆண்டி, உங்ககிட்ட இருந்து காசு கேட்கறதுக்கு நான் இங்க வரல. மாமா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு குஷியோட டாக்குமெண்ட்ஸ் வேணும். நான் ஒரு ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன். குஷி பேர்ல ஒரு வீட்டை இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். 1 வருஷத்துல வீடை வித்ததுமே அமௌண்ட்ல பாதி உங்களுக்கு கொடுத்துருவேன். பாத்தியா, சொந்த அண்ணன் கூட இந்த காலத்துல இவ்வளவு உதவி எல்லாம் பண்ண மாட்டான். இரு, நான் போய் டாக்குமெண்ட் கொண்டு வரேன். அட நில்லுங்க. அதுக்குள்ள என்ன அவசரம் டாக்குமெண்ட் கொண்டு வர? பொறுமையா கொண்டு வரலாம். முதல்ல வந்து உட்காருங்க. விஷயம் என்னன்னா, இவரு ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. ஏன்னா வயசாயிடுச்சு இல்லையா? ஒருவேளை கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பணத்தை வாங்க நாங்க மறந்துட்டோம்னு வையேன், என்ன பண்றது? எனக்கு தான் ஞாபகம் இருக்கும்ல ஆண்டி, நான் ஞாபகப்படுத்துறேன். வேணும்னா நம்ம ஒண்ணு பண்ணலாம். அது என்னோட மன நிம்மதிக்காக அந்த பணத்தை நீ இப்பவே கொடுத்துரு. என்னதான் இருந்தாலும் நான் உனக்கு சித்தி தானே. என்ன சொல்றீங்க? அவனோட சித்தி அவனை குழப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். அதாவது ஆண்டி, உண்மையை சொல்லணும்னா உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல. ஆனா உங்களுக்காக ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன். எந்த மாதிரி ரிஸ்க்? இப்போ ஒரு டாக்குமெண்ட் நான் எழுதி கொடுக்கறேன். 1 வருஷத்துக்குள்ள வீட விக்கலன்னா அப்புறம் அது குஷிக்கு தான் சொந்தம். நான் தான் சொன்னேன்ல, இந்த காலகட்டத்துல இருக்கிற அண்ணன் தம்பிங்க கூட இவ்ளோ பாசமால இருக்க மாட்டாங்க. குஷி மேல ரிஷப் எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு தெரியுமாங்க? இந்த உலகத்துல யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. ஆமா ஆண்டி. நீ எப்பவும் கேப்பைய அந்த விஷயத்தை கொண்டு வர சொல்லட்டுமா? இங்க பாரு, நான் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி எந்த டீலும் நடக்காது. வீட்டை விக்கிறதுல சில நேரம் அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். அதுக்காக ரிஷப் எதுக்காக பணம் கட்டணும்? அப்படியெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்பா அர்மான், இவ்வளவு பெரிய பிசினஸ்ல குஷிய நீ ஈக்குவல் பார்ட்னர் ஆக்கியிருக்க. அவ இவ்வளவு பெரிய ஆட்களை எப்படி சந்திப்பா? அங்கிள், இவ உங்க பொண்ணு. அதனால குஷியோட மனசுல எந்த பயமும் இல்ல. அப்பா, என்ன நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னோட சித்திக்கிட்ட இருந்து தூரமா என் வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுக்கு எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை நான் பயன்படுத்திப்பேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த வீட்ல நான் உங்களுக்காக மட்டும்தான் இருந்தேன். இப்போ மிச்சம் இருக்க வாழ்க்கைய நான் கொஞ்சம் கௌரவமா வாழணும்னு நினைக்கிறேன். எனக்கு அதிகமா அன்பை மட்டும் கொடுக்கற அந்த உறவுகளோட மட்டும் வாழணும்னு நினைக்கிறேன். என்னோட அப்பா, அப்புறம் என்னோட கணவர். கௌசல்யாவோட வார்த்தைகள் உன்னை இந்த அளவுக்கு காயப்படுத்தியிருக்குன்னு எனக்கு இவ்வளவு நாளா தெரியாதுமா. நான்லாம் ஒரு அப்பாவா என் மகளோட வலியை இதுவரைக்கும் தெரிஞ்சுக்காம இருந்திருக்கனே. ஆனா இனி இந்த மாதிரி நடக்காது. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். வாழ்நாள் முழுக்க அவளுக்கு தண்டனை கொடுக்க போறேன். தண்டனை கொடுக்கறதோட பாடமும் கத்து கொடுக்க போறேன். கடைசியா டைவர்ஸும் கொடுத்துருவேன். வேண்டாப்பா, நீங்க இத்தனை வருஷமா 2 பேரும் ஒன்னாதான் இருக்கீங்க. நீங்க 2 பேரும் எப்பவும் பிரிஞ்சிடக்கூடாது. சித்திக்கு என் மேல மட்டும்தான் வெறுப்பு. சரிம்மா. நானும் அர்மானும் சேர்ந்து ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறோம். அதுக்கு நீங்க அனுமதி கொடுங்க ப்ளீஸ். சந்தோஷமா இருமா, சரியா?
கங்க்ராட்ஸ் மாமா, எல்லா பேப்பர்ஸும் இதுல இருக்கு. நம்ம கம்பெனி ப்ராஸ்பெரிட்டி ரியாலிட்டி இப்ப அபிஷியல் ஆயிடுச்சு. உன் பேர் ஏன் இதுல இல்ல? நீயும் இதுல பார்ட்னர்னு உங்ககிட்ட சொன்னல. வேண்டாம் மாமா, நான் நிறைய யோசிச்சிட்டேன். ஆனா இவ்ளோ பெரிய அடி எடுத்து வைக்க நானும் தயாரா இல்ல. இங்க பாரு, உனக்கு பண தேவை நிறைய இருக்கு. இதுல ப்ராஃபிட் நிறைய வரும். ஒருவேளை நஷ்டமாயிடுச்சுன்னா என்கிட்ட கொடுக்கறதுக்கும் எதுவுமே இல்லையே. ஒரு மனுஷனோட முதல் எதிரி என்னன்னு தெரியுமா? பயம். இந்த பயந்தாங்குழி மச்சான் கிட்ட ஒரு தைரியமான மாமா இருக்காரு. மாமா, ஒருவேளை ப்ராஃபிட் வந்துச்சுன்னா எனக்கு அதிகமா சேலரி போட்டு கொடுங்க. சரி, நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். நாளைக்கு நம்மளோட முதல் டீலிங் ஹோட்டல் மிராஜ்ல. சோ ஆல் தி பெஸ்ட் டு அஸ். ஓகே மாமா. ஹலோ அர்மான், வாட்ஸ் கோயிங் ஆன் யார்? நான் நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன், உன்னோட கம்பெனில ஏதோ உன் டெத் சர்டிபிகேட்டை பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். தெரியும். யார் என்கிட்ட இருந்து என்னோட வாழ்க்கையை பறிச்சுக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன இழந்தோனோ அது எல்லாத்தையும் திரும்ப அடைஞ்சே தீருவேன். இங்க பாரு, நீ அர்மான் மல்ஹோத்ரா. நீ என்ன பண்ணாலும் அதை பெஸ்டா தான் பண்ணுவ. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. இன் கேஸ் உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா ஐ அம் ஸ்டாண்டிங் வித் யூ. சரியா? என்ன மறந்துடாத. நான் ஃபாரின் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆட்கள் தேவை, அதான் உங்ககிட்ட கேட்குறேன். சரி, டன். அப்படின்னா நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு பெர்ஃபெக்ட் பியூட்டிஃபுல்லான பிரெஞ்ச் வைன் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் அது ரெட் வைன். பாட்டில்ல இருக்கிறது போதையா இல்லை ஏமாற்றமா யாருக்கு தெரியும்? என்ன சொல்ல வர? அது ஒண்ணு இல்ல, போகட்ட விடு. அர்மன் மல்ஹோத்ரா திரும்ப வந்துட்டான்னு யாருக்கும் தெரியக்கூடாது. சரி. பேங்க் அக்கவுண்ட்ல காசு போட்டாச்சு. ஒரு புது சூட் வாங்கிக்கலாம். ஹாய் மாமா. ஹாய். வண்டியை நான் எடுக்கிறேன். சரி. ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா மாமா, ஏதோ பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். வா போய் ஹெல்ப் பண்ணலாம். சார், உங்களுக்கு எதுவும் ஆகல? டோன்ட் வரி, நாங்க ஹெல்ப் பண்றோம். பார்த்து பொறுமையா இருங்க சார். பார்த்து சார், உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஷீலா, அப்பா, உனக்கு ஒன்றும் ஆகல? தம்பி, உனக்கு ரொம்ப 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 நன்றி தம்பி. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். ஒருவேளை நீ மட்டும் இல்லனா எங்க 2 பேருக்கு என்ன ஆயிருக்குன்னு தெரியல. இப்ப நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும். என்னால இப்ப உங்ககிட்ட சரியா பேச முடியலப்பா. இப்ப ஒரு மீட்டிங்காக போயிட்டு இருக்கேன். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பா மீட் பண்ணலாம். இந்தாப்பா என்னோட கார்டு. தம்பி, நீ கண்டிப்பா அங்க வந்துரு. நீ வந்ததுக்கு அப்புறம் என்ன வேணாலும் என்கிட்ட கேட்கலாம். சரியா? தேங்க்யூ மிஸ்டர் மித்த. நான் பண்ண உதவிக்கு அதுக்காக நான் எதுவும் ஏத்துக்க மாட்டேன். ஓகே, உங்க உடம்ப நல்லா பாத்துக்கங்க. சரிங்க தம்பி, தேங்க்யூ சோ மச். இவ்வளவு நல்லவரா இருக்க கூடாது மாமா. எவ்வளவு பெரிய பணக்கார பார்ட்டி தெரியுமா? ஒருவேளை நீங்க கேட்டிருந்தா ஈஸியா 3-4 லட்சம் கொடுத்திருப்பான். இங்க பாரு, பயம்தான் மனுஷனோட முதல் எதிரி. அடுத்தது பேராசை. ரொம்ப நல்லா இருக்கே. பிசினஸ் ஆரம்பிச்சு 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளேயும் எதிரிங்க வந்துட்டாங்களா? சார், அப்பாயின்மெண்ட் இருக்கா? அட என்ன சார், என்ன உள்ள போக விடுங்க. அவர் எனக்கு நல்லா தெரியும் சார். ஆனா அப்பாயின்மெண்ட் இல்லாம ஜெகதீஷ் சாரை நீங்க பார்க்க முடியாது. இங்க பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நோ சார், ஐ அம் சாரி. கடவுளே, என்ன இது? தம்பி, நீயா? நீ என்னங்க? நம்ம 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணிக்கணும்னு நம்ம விதியில எழுதி இருக்கு போல. ஏன்னா இப்படி நாம திரும்ப திரும்ப சந்திக்கிறதுங்கிறது தற்செயலா இருக்க முடியாது. தற்செயலா சந்திச்சுமான்னு எனக்கு தெரியல. ஆனா என்னோட தலையெழுத்தை நானே எழுதிக்கிறது தான் என்னோட பழக்கம். அது சரி, நீங்க எங்க? அது ஒண்ணும் இல்ல தம்பி, நான் ரொம்ப நாளா ஷெகாவத் குரூப் கம்பெனி சிஇஓ ஜெகதீஷை மீட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஏன்னு தெரியல, என்னால அவரை சந்திக்க முடியாம போயிட்டு இருக்கு. ஐ டோன்ட் நோ த ரீசன். நீங்க இங்க அவரை சந்திக்க வந்திருக்கீங்கன்னு ஜெகதீஷ்க்கு நான் மெசேஜ் பண்ணிட்டேன். நான் தான் சொன்னேன்ல, தலையெழுத்தை எழுதுறது என்னோட பழைய பழக்கம்.
இவன் ஒரு சின்ன வண்டியில வந்தான். ஆனா இவனோட எண்ணங்கள் ரொம்ப பெருசா இருக்கு. இவனுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. ஒரு புக்க அதோட கவரை வச்சு ஜட்ஜ் பண்ண கூடாதுப்பா. செக்யூரிட்டி கார்டோட ஃப்ரெண்ட், அதுக்காக இவன் பணக்காரன்னு அர்த்தம் கிடையாதுப்பா. இங்க பாருமா, உன்னோட அப்பா பிரிஜேஷ் மிட்டல் சும்மாலாம் கால் இல்லாத குதிரை மேல பந்தயம் கட்ட மாட்டான். இந்த பையன் கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு. ஐம் ஷூர் கண்டிப்பா ஒரு நாள் அது என்னன்னு தெரிய வரும். போலாமா? போலாம். அர்மான், அன்யூ உட்கார். அர்மான், நீ எங்க போயிட்ட? ஏன் இப்படி ஆயிட்ட? நம்ம ஜிம்ல நீ எப்படி இருப்ப? Now look at yourself. உடம்ப எப்ப வேணாலும் தேத்திக்கலாம். ஆனா ஒரு நண்பன் தான் எண்ணங்களை பலவீனமா ஆக்க விடல. ஒரு நிமிஷம் இரு. வாட் எவர் இட் இஸ், என்கிட்ட உனக்கு என்ன ஆச்சுன்னு இப்ப எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லு. நீங்க நல்லா இருக்கீங்களா? குஷி மேல இதுக்கப்புறம் கைய வச்சீங்கன்னா உங்க கையை உடைச்சிடுவேன். எனக்கு புது வேலை கிடைச்சது. நான் தங்கறதுக்கு இடம் கொடுத்தாங்க. ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு தன்னம்பிக்கை கொடுத்தாங்க. நல்லது. அதான் நம்பிக்கை வந்துருச்சுல, அதுக்கப்புறம் எதுக்காக நீ திரும்ப இங்க வரல? வா, நம்ம போலாம். பல மாடி உயரத்துல இருந்து விழுந்தனா அதுல இருந்து எழுந்து வர்றது சாதாரண விஷயம் இல்ல. முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு உயரத்துக்கு போகணும். எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீ இப்ப ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறல்ல, கண்டிப்பா என்ல நிச்சயம் நீ தான் ஜெயிப்ப. எனக்கு என் பிசினஸ்ல கண்மூடித்தனமா நம்பக்கூடிய ஒரு பார்ட்னர் எனக்கு கண்டிப்பா உடனே இப்ப தேவை. சரி சொல்லு, எவ்வளவு பணம் வேணும்னு? இன்வெஸ்ட்மெண்ட் என்னோடது, ஐடியா உன்னோடது, சரியா? அப்புறம் வெளியில மிஸ்டர் மித்தலும் அவர் பொண்ணு உன்னை பார்க்க வந்திருக்காங்க. அட கடவுளே. அர்மான், I don't want to meet the small players யார். Come on பா. சரி, நீ சொன்னதுக்காக நான் போய் அவங்கள பார்க்கறேன். இப்பவும் கொஞ்சம் கூட மாறாம அப்படியே இருக்க. தம்பி, நான் ஒண்ணு சொல்லவா? அது என்னன்னா, ஷெகாவத் குரூப் ஆஃப் கம்பெனி சிஇஓ மீட் பண்ணதுக்கு காரணம் தட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ. உன்னால எனக்கு டபுள் பலன் கிடைச்சிருக்குப்பா. பலன் ரொம்ப பெரிய வார்த்தை. நான் ரொம்ப சின்ன மனுஷன். எனக்கு ஒரு அர்ஜென்ட் கால் வருது. ஐ வில் ஜஸ்ட் கம் பேக் இன் a moment. பையன் ரொம்ப டேலண்டடா இருக்கான். அப்பா, you're right. இவன் பார்க்க தான் சிம்பிளா இருக்கான். கண்டிப்பா இவன் மிஸ்டர் ஜெகதீஷ் ஷெகாவத்க்கு க்ளோஸா இருப்பான். மிஸ்டர் ஷெகாவத் கூட டீல் கிராக் பண்ண கண்டிப்பா இவன் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான். எனக்கும் அதேதான் தோணுது. அட, ஐ ஆம் சாரி அர்மான். நான் இப்ப உன்னோட பர்சனாலிட்டியோட சாம் பார்த்து உன்கிட்ட இப்ப இன்னொரு ஃபேவரும் கேட்கலான்னு இருக்கேன். ஷெகாவத் உன்னோட ஃப்ரெண்டு. ஒருவேளை நீ இந்த சின்ன டீலை முடிச்சு கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு நிறைய கமிஷன் கொடுக்குறேன். உறவு கமிட்மெண்ட் மூலமா தான் உருவாகும். அது மேல கமிஷனுங்கிற கரையை பூசாம இருந்தா நல்லா இருக்கும். அதுக்கு பதிலா நட்பை ஏற்படுத்திக்க நினைக்கிறீங்கன்னா வேற விஷயம். சரியா சொன்ன. அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா உன்ன மாதிரி ஒருத்தன் கூட நட்பை வச்சுக்க முடியாதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. அர்மான், ஷெகாவத் குரூப் இந்தியா ஆபரேஷன் ஹெட் பொசிஷனுக்கு ஒரு பிரசிடென்ட் தேவை. இந்த பொசிஷன்ல நீ இருந்தா கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஜெகதீஷ், உனக்கு தான் தெரியல நான் எனக்காக மட்டும்தான் வேலை செய்வேன்னு. எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஒரு சத்தியத்தோட சேர்த்து இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் தரேன். நீ உன்னை தவிர வேற யார் ஆர்டர்ஸையும் கேட்க தேவையே இல்லை. இந்த பொசிஷன் தான் என்னோட வெற்றிக்கான முதல் படி. இதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குமா? இல்ல, கொஞ்சம் இல்ல, நிறையவே எடுத்துக்கோ. நாளை காலையிலக்குள்ள நீ இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணிடு. ஐ வில் கால் யூ. ஷூர். மாமா, என்னால நம்பவே முடியல. 1 கோடி ரூபாய்க்கு 2 டீல் முடிஞ்சது, அதுவும் ஒரே நாள்ல. இதுக்குதான் பார்ட்னரா இருந்திருந்தா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஆனா உங்களுக்கு நல்லது நடந்தா அது எனக்கும் நல்லது தானே? இங்க பாரு, குஷிக்கு இந்த விஷயம் கண்டிப்பா தெரியவே கூடாது. சரி மாமா. இவ்வளவு ஃபண்டிங் எங்க இருந்து வந்ததுன்னு நினைச்சு அவ பதட்டப்படுறத நான் விரும்பல. ரிஷப், நான் உடனடியா ஹாஸ்பிட்டல் கிளம்பி ஆகணும். இப்ப அம்மா என்ன சொல்லிட்டாங்க? அந்த அர்மான் நம்ம பணத்துக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கான்னு நமக்கு தான் தெரிஞ்சு போச்சுல்ல. அவன் அப்படிலாம் இல்ல கிருத்திகா. யாராவது எனக்கு விஷத்தை கொடுத்துருங்க. பின்ன என்ன, உங்க அப்பா இந்த நிலைமையில இருக்கிறப்பவும் அவன் எதுக்காக இன்னும் வரவே இல்ல? அவன் பணத்தை எடுத்துட்டு ஓடி இருப்பான். அந்த பணத்துல என் பொண்ணுக்கு மட்டும்தான் உரிமை இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே நாசமா போச்சு.
அடடா, உன் குரல் என் காதுல விழுந்ததும் எங்க நாம நரகத்துக்கு வந்துட்டோமோன்னு பயந்து போயிட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சு? என்ன நடக்க கூடாதுன்னு பயந்தனோ அது நடந்துருச்சு. உங்க பொண்ணை காதலிக்கிறேன்னு ஏமாத்தி அந்த அருமான் பணத்தை திருடிட்டு போயிட்டான். நான் சொல்றத கேளுங்க. இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. போலீஸ்க்கு சொல்றதுக்கு நம்ம லேட் பண்ணிட கூடாது. பொண்ணோட நிலைமை என்னாச்சுன்னு பாத்தீங்களா? நீ எதுக்கு தேவையில்லாம நீயும் டென்ஷன் ஆகி எங்களையும் டென்ஷன் ஆக்குற? அர்மானை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். அவன் அப்படிப்பட்ட பையன் இல்ல. இங்க பாருங்க, ஒருவேளை இப்போ போலீஸ்க்கு நீங்க போன் பண்ணலன்னு வைங்க, உங்க பொண்ணு மேல உங்களுக்கு சுத்தமா அக்கறையே இல்லன்னு அர்த்தம். இவ கண்ணீரை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லன்னு அர்த்தம். நீ கவலைப்படாம இரு, நான் தான் உன் கூட இருக்கேன்ல. அந்த போனை கூட என்னங்க என்ன பண்றது? சித்தி என் கைய வேற புடிச்சு வச்சிருக்காங்க. என்னால சைகை கூட காட்ட முடியாது. ஆனா நான் சும்மா இருந்தேன்னா சித்தி கண்டிப்பா அருமான ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. இன்னைக்கு முதல் தடவை வாய் பேச முடியாம இருக்கிறது நினைச்சு வருத்தமா இருக்கு. அவனுக்கு ஓசில சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும்ல. இப்ப ஜெயில உட்காந்து ஓசி சாப்பாடு சாப்பிடட்டும். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், நான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதாவது என்னோட மருமக மேலதான் கொடுக்கணும். அவன் எங்க கூட தான் வேண்டாம், இருக்கான். நிறுத்துங்க. அப்பா, அங்கிள், ஆன்ட்டி, என்னாச்சு? அர்மான், நீ எங்க போன? குஷி, நீ பேச ஆரம்பிச்சிட்ட. உன்னோட குரல். அங்கிள், இது எப்படி? நன்றி கடவுளே, இந்த அதிசயம் உங்களால தான் நடந்துச்சு. உங்களாலையும் இந்த பொண்ணோட கண்ணீரை தாங்கிக்க முடியலன்னு நினைக்கிறேன். இனி நிம்மதியா இருப்பேன். நான் என் பொண்ணோட குரலை கேட்டுட்டேன். இனி சந்தோஷமா என் ஒய்ஃபு கிட்ட போய் சேர்ந்துருவேன். அப்பா, இப்படி பேசாதீங்க. அங்கிள், உங்களுக்கு என்னதான் ஆச்சு? நீங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறம் அப்பா பகலா குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்பவும் போதையிலேயே இருந்தாரு. அம்மா கிட்டயும் டெய்லி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. அதனால கேஃபேவை மூட வேண்டியது ஆயிடுச்சு. அப்புறம் நேத்து ராத்திரி ஃபுல்லா குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடந்தாரு தெரியுமா? அட, நீ என்ன பேசுற? ஒருத்தன் விழலன்னா எப்படி எந்திரிப்பான்? நான் சொல்றது சரிதானே? அப்புறம் இன்னொரு விஷயம், என் பாட்டில்ல நீ என்னை கைய வச்ச நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இன்னைக்கு என் பொண்ணோட குரலை கேட்டுட்டேன். இந்த நாளை நான் பார்ட்டி பண்ணி ரொம்ப சந்தோஷமா கொண்டாடணும். ஆ, நல்லா கொண்டாடுங்க. முதல்ல இவ அம்மா செத்தப்ப இவளுக்கு குரல் போச்சு. இப்ப குடிச்சு குடிச்சு நீங்க சாவுங்க. அத பார்த்து என் குரலும் போயிடட்டும். ஒருவேளை நான் சாகறதால உன் குரல் போற நிலைமை வந்தா நான் இப்பவே செத்துருவேன். இவங்க 2 பேரும் இந்த வீட்ல இருந்து போனதுல இருந்து என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. ஆஹா, எனக்கு விஷத்தை கொடுத்துருங்க. எல்லாருக்கும் இங்க என்னால தானே பிரச்சனை. ஆனா கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணு வீட்டுக்கு திரும்ப வர தயாரா இருக்கா. நீ வீட்டுக்கு திரும்ப வரியா? ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க எப்பவும் குடிக்க கூடாது. நான் விட்டுட்டேமா? நீ சொன்ன உடனே விட்டுட்டேன். நான் குடிக்கவே மாட்டேன். ஆனா நீங்க 2 பேரும் திரும்பவும் இங்க வரணும். இல்ல இல்ல, 2 பேர்லாம் இல்ல, இவ மட்டும்தான் வரணும். இந்த பிச்சைக்காரன் என் வீட்டு வாசல் அடி எடுத்து கூட வைக்க கூடாது. மம்மி, தேவையில்லாம பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்காதீங்க. நீ சுமாரு. இங்க பாருமா, இது தேவையில்லாத பிரச்சனை இல்ல. நான் முடிவு பண்ணிட்டேன். கஃபேவோட வருமானத்துல பாதி இவங்களுக்கு தான். அதுக்கெல்லாம் நான் சம்மதிக்க மாட்டேன். உன்னோட பேச்சை கேட்டு இவங்களோட சேலரி 20,000ன்னு நான் ஃபிக்ஸ் பண்றேன். அப்புறம் இவங்களுக்கான செலவையும் நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றது புரியல உங்களுக்கு? எத்தனை தடவை சொல்றது? இந்த கஃபேல இருந்து வர பணத்தை நான் யாருக்கும் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன். அப்படின்னா உன்னோட மேக்கப் செலவை கொஞ்சம் குறைச்சுக்க. ஏன்னா நான் கஃபேவை மொத்தமா வித்தரலான்னு முடிவு பண்ணிட்டேன். புரிஞ்சுதா? என்ன நீங்க எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்கிறீங்க? சரி சரி, இவங்களுக்கு சுத்தமா பணத்தை கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லங்கிறது உண்மைதான். ஆனா பசங்க சந்தோஷத்துல தானே நம்ம சந்தோஷம் இருக்கு. அதனால கொடுங்க, சம்பளத்தை கொடுங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க பாரு, எங்களுக்கு 2 காஃபி கொண்டு வா. போன தடவை மாதிரி லேட் ஆகிடாத. ரிஷபோட கம்பெனில அக்கௌண்டன்ட் வேலை காலியா இருக்கு. ரிஷபோட கம்பெனிலையா? அங்கதானே நீயும் குஷியும் வேலை செய்றீங்க. நோ தேங்க்ஸ், எனக்கு லூசர்ஸ் கூட வேலை செய்யறதுல விருப்பமே இல்ல. என்னோட கம்பெனிலயும் அக்கௌண்டன்ட் தேவை. கண்டிப்பா நான் ஒரு லூசர் இல்ல. நான் ரோஹன் மெத்தல். இங்க பாரு, உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட நான் முகத்தை கொடுத்து கூட பேச மாட்டேன். கடைசி வார்னிங் கொடுக்குறேன், என் பின்னாடி வரதை இதோட நிறுத்திடு. ரோஹன் மெத்தல். ஆமா,
அதாவது மித்தல் குரூப்போட ஒரே வாரிசு 800 கோடி மதிப்புள்ள கம்பெனி இல்ல அப்படின்னா நீங்க எங்களோட லாட்டரி டிக்கெட் மாதிரி. இந்த லாட்டரியோட டிக்கெட் இப்ப உங்க பொண்ணு கையில இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. நான் கிருத்திகாவோட லைஃப் அப்புறம் உங்க லைஃபையும் மாத்திடுவேன். சொல்லுங்க, இந்த கோடீஸ்வரனுக்கு மாமியார் ஆவீங்களா? அடடடா, என்ன இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க சொன்ன நாளைக்கே முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். நீங்க என்கிட்ட கேட்காம இப்படி முடிவு எடுப்பீங்க? இவனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்ல. உனக்கு தெரியல கிருத்திகா, பணக்கார பொண்ணுங்கலாம் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க கியூல நிக்கிறாங்க. நீ எத்தனை பொண்ணுங்க பின்னாடி கியூல நின்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே, நான் பேசுறேன். சரி, கல்யாணம் தான் வேண்டாம், விடு. வேலைக்காவது போகலாம்ல. மம்மி, ஷெகாவத் குரூப் இந்தியால ஆல்ரெடி பிரான்ச் ஓபன் பண்றாங்க. நாங்க ஆல்ரெடி ஜாப்க்கு அப்ளை பண்ணிட்டேன். ஷெகாவத் குரூப்பா? அது ஒரு பைத்தியக்கார குரூப். ஜெகதீஷ் ஷெகாவத் அவன் எங்க அப்பா கூட ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். அவன் உங்க செகண்ட் கிளாஸ் பிகாம் டிகிரியை வச்சு என்ன பண்ண போறான் சொல்லுங்க? மம்மி, எனக்கு ஒரு வேலை அங்க வேலை கிடைக்கலனாலும் நான் பாத்திரம் கூட கழுவிப்பேன். ஆனா இவனோட ஆபீஸ்ல வேலை பார்க்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் விஷத்தை கொடுத்துரு. அடிக்கிற லாட்டரிய வேண்டாங்கிற. வீட்டுக்கு வர லட்சுமிய வேண்டான்னு சொல்ற பழக்கம் உனக்கு உங்க அப்பா கிட்ட இருந்து அப்படியே வந்திருக்க. இவ சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. இவ கண்டிப்பா வேலைக்கு வருவா. நீங்க என்ன பாத்துக்கோங்க போதும். உங்களோட வருங்கால மாமியார். அது என்னன்னா, நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். துணியெல்லாம் கையில துவைக்க வேண்டியதா இருக்கு. வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. ரொம்ப நாளா நான் புதுசு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா என்ன வாங்குறதுன்னே தெரியல. உங்களுக்கு எது நல்லா இருக்கும்னு தெரியுமா? நாளைக்கே உங்க வீட்டு முன்னாடி புது வாஷிங் மிஷின் டெலிவரி ஆயிடும் ஆண்டி. ஆனா கிருத்திகா அதுக்கு ஓகே சொல்லணும். கண்டிப்பா சொல்லுவா. என்ன கிருத்திகா, ஓகே தானே? என்ன மம்மி அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு வாஷிங் மிஷின் வேணுங்கிறதுக்காக என்னால இவனுக்கு ஓகே சொல்ல முடியாது. நீ இப்படி பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் விஷத்தை கொடுத்துற. ஜெகதீஷ் கம்பெனி ரொம்ப ஃபாஸ்டா ஹையரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆஃபரை பத்தி நான் கண்டிப்பா யோசிக்கணும். அர்மான், நீ எங்க இருக்க? ரொம்ப நேரமா போன் பண்றேன், நீ எடுக்கவே இல்ல. நான் பயந்து போயிட்டேன். ஆஃபருக்கு என்ன பதில் சொல்ல போற? உன்னோட ஆஃபர் நல்லா இருந்ததுனால என்னால அவாய்ட் பண்ண முடியல. சூப்பரா சொன்ன. எனக்கு நல்லா தெரியும், இந்தியா ஆபரேஷனுக்காக உன்னை விட நல்ல பிரசிடென்ட் எனக்கு கிடைக்கவே மாட்டாங்க. நான் உன்னோட டீமை சந்திக்கணும்னு நினைக்கிறேன். எப்ப மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ண போற? That's the spirit. இததான் நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். அர்மான், நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். And don't worry, I will set up your meeting with இந்த லோக்கல் ஆபரேஷன்லாம் பாத்துக்கறாங்களே அவங்க கூட. நான் அவங்க கான்டாக்ட் உனக்கு அனுப்புறேன். உனக்கு எப்ப வேணுமோ நீ அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். நீ அங்கித்தோட நம்பர் மட்டும் கொடு, மத்ததெல்லாம் நான் டீல் பண்ணிக்கிறேன். எஸ். அண்ட் இன்னொரு விஷயம், திரும்ப சந்திக்கிறப்போ அந்த பார்ட்டி என்னோட சார்பில் தான் நடக்கும். இந்தியாவுக்கு வா. துபாயில உட்காந்துட்டு பார்ட்டின்னு பேசிட்டு இருக்க. சீக்கிரமே வரேன். இப்ப நான் திரும்ப வந்துட்டேன். எல்லா கணக்கையும் கண்டிப்பா தீப்பேன். This game has no race. Delete. ஆதித்யா, நீ எப்படி இவ்ளோ நிம்மதியா கேம் விளையாடிட்டு இருக்க? ஷெகாவத் குரூப் 35 crores டீல கேன்சல் பண்ணிட்டாங்க. What? உண்மைதான். இதுக்கு வாய்ப்பே இல்ல. அங்கித் கிட்ட நேத்து தான் பேசினேன். டீல் எப்படி கேன்சல் ஆகும்? ஒன் செகண்ட். நீ தானே அவங்ககிட்ட டீல் பேசின? வாட் ஹேப்பன்? ஜெகதீஷ் கடைசி நிமிஷத்துல ஏமாத்துவான்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்போ அந்த டீலை யாருக்கு தான் கொடுத்தான்? ப்ராஸ்பெரிட்டி அண்ட் ரியாலிட்டிங்கிற ஏதோ ஒரு கம்பெனிக்கு. ப்ராஸ்பெரிட்டி ரியாலிட்டியா? முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஜான்வி, ப்ராஸ்பெரிட்டி ரியாலிட்டி ஏதோ ஒரு புது கம்பெனி. இதோட ஓனர் யாருன்னு பாரு. ஓகே. ரிஷப்ங்கிற ஏதோ ஒரு பையன் இருக்கான். அவன் ஃபாரின் ட்ரேட இப்பதான் கிரியேட் பண்ணிருக்கான். அப்புறம் ஏதோ குஷிங்கிற பொண்ணு பேர்ல தான் கம்பெனி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இல்லனா ஜெகதீஷ் மாதிரி ஒரு புத்திசாலியானவன் புது கம்பெனி மேல எப்படி நம்பிக்கை வைப்பான்? இதுக்கு தான் நான் பயந்துட்டு இருந்தேன். ஜெகதீஷ் அர்மானுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அர்மான் இந்த கம்பெனிலேயே அவனை மட்டும் தான் நம்பிட்டு இருந்தா. அர்மான் இல்லாததால நம்ம கூட டீல் வேண்டான்னு நினைக்கிறான்னு எனக்கு தோணுது. ஜெகதீஷ், அதாவது மந்திரி. யூ நோ வாட் ஜான்வி, இந்த சதுரங்க ஆட்டத்துல ராஜா சிப்பாய்களை இழக்கலாம், ஆனா மந்திரிகளை இழக்க கூடாது. ஜெகதீஷ் தான் மந்திரி. நம்ம அவன் கான்பிடன்ஸ எப்படியாச்சு ஜெயிச்சே ஆகணும். ஹலோ அர்மான் சார், நான் தான் அங்கித் அகர்வால்.
உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நைஸ் டு ஒர்க் வித் யூ சார். அர்மான் எங்க? வாய்ப்பே இல்ல. இப்பதான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கேஃபேல எச்சு கப்பு கழுவிட்டு இருந்தா. ஏய், கிருத்திகான ஒரு கேண்டிடேட் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்து கவனிச்சுக்கோ. அர்மான், நீ இன்னைக்கு நிறைய வேலை பார்த்துட்ட. கொஞ்ச நேரமாவது எங்க கூட உட்கார. கஸ்டமர் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஆர்டர் வாங்கிட்டு இப்ப வந்துடுறேன். நல்ல வேலை. ஒருவேளை நீ வந்து உட்கார்ந்துட்டா உங்க அப்பனா வந்து வேலை பாப்பான். ஏன் நான் இல்லையா? நான் அந்த வேலையை பார்க்க போறேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். மதியத்துல இருந்து கேப் இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவன் நம்ம மருமகங்கிறத மறந்துடாத. அவன் இருந்து என்ன பிரயோஜனம்? வீட்ல உட்காந்து ஓசி சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் பார்த்து பேசுறியா? சும்மா இருங்க. ஒருவேளை உங்க சண்டை முடிஞ்சிருச்சுன்னா நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? கிருத்திகா, உனக்கு வேலை கிடைச்சாதான் எங்க எல்லாருக்கும் குட் நியூஸ். அப்பதான் என் பெரிய சுமையே குறையும். அப்படின்னா சும்மா குறைஞ்சிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. எனக்கு ஷெகாவத் குரூப்ல வேலை கிடைச்சிடுச்சு. ஷெகாவத் குரூப்பா? அது பெரிய கம்பெனியாச்சே. அப்படின்னா நான் இப்போ ரொம்ப பெருமையா சொல்லுவேன். என் பொண்ணுங்க திறமசாலிங்கன்னு. இதுல பெரிய விஷயம் என்ன இருக்கு? ஏதாச்சும் சின்ன போஸ்டிங் கிடைச்சிருக்கும். ஷெகாவத் மாதிரி பெரிய கம்பெனி கிருத்திகாவுக்கு என்ன பெரிய போஸ்டிங்கா கொடுக்க போகுது? நான் ஆரம்பத்துல இருந்தே மல்ஹோத்ரா குரூப்போட டாப் போஸ்டிங்ல இருக்கேன். அப்பா, எனக்கு கிடைச்சிருக்கிறது சின்ன போஸ்டிங் இல்ல. இப்ப நீங்க பேசிட்டு இருக்கிறது ஷெகாவத் குரூப்போட அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்ட. என் 2 பொண்ணுங்களும் என்னோட கண்ணுங்க மாதிரி. இவங்க 2 பேரும் இல்லனா என் வாழ்க்கையே இருட்டாயும். இங்க பாருங்க, நீங்க கிருத்திகாவையும் குஷியும் சேர்த்து வச்சு பேசுனீங்கன்னா அவ்வளவுதான். அவளுக்கு பேச்சு வந்து இன்னும் 4 நாள் கூட ஆகல. கிருத்திகா மாதிரி வரணும்னா இந்த ஒரு ஜென்மம் போதாது அவளுக்கு. அப்பா, நீங்க குஷியை பத்தி நிறைய கவலைப்படுறீங்கன்னு தெரியும். ஆனா ஒருத்தவங்க மேல நம்பிக்கை வைக்கிறதால அவங்க திறமை ஒன்னும் அதிகமாயிட போறது இல்லல்ல. இங்க பாருங்க சிஸ்டர், ஒரு நாள் குஷி கண்டிப்பா வானத்துல நட்சத்திரம் மாதிரி மின்னுவா. உடைஞ்சு போன நட்சத்திரம் எப்பவுமே மின்னிக்கிட்டே இருக்காது. யாரா இருந்தாலும் தான் மேல நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா ஜெயிக்கலாம். நீ என்ன என்கிட்ட ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்ட? இது கிருத்திகாவோட நாள். கடைசியா எப்படி அவ நம்ம குடும்பத்தோட பேரை பெருமைப்படுத்திட்டா. அப்புறம் கிருத்திகா, ஷெகாவத் குரூப் இந்த நாட்டுல மட்டும் இல்ல, வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ். எனக்கு என்னவோ உன் வாழ்க்கை மாறப்போதுன்னு தோணுது. நீங்க வேணா பாருங்கப்பா, கிருத்திகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பசங்க எல்லாம் லைன்ல நிப்பாங்க. அதுவும் உண்மைதான். எனக்கு உன்னோட கம்பெனில ஏதாச்சும் நல்ல வேலையா பாரு. நீங்க வேணா கெஃபே பாத்துக்குங்க. அங்கிளுக்கும் எனக்கும் ஹெல்ப்பா இருக்கும். அப்புறம் நான் என்னோட பிசினஸ்ல கொஞ்சம் கவனம் செலுத்தலான்னு இருக்கேன். நீ சொன்னது ரொம்ப கரெக்ட் அர்மான். வீட்ல இருக்கிறவங்க இந்த கஃபேவை பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும். இந்த வீட்ல வேலை செஞ்சு வர காசு எல்லாத்தையும் அவ மம்மியே அமைக்கிப்பா. அடடடா, முதல்ல இந்த குஷியும் அவன் புருஷனும் என்னை எதிர்த்து பேசிட்டு இருந்தாங்க. இப்ப நீ வேற ஆரம்பிச்சிட்டியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நடத்துங்க நடத்துங்க. அர்மான், நீ எப்படியோ உன் பேச்சும் அப்படிதான் இருக்கணும், புரிஞ்சுதா? குஷி ஒன்ன எங்க இருந்து கூட்டிட்டு வந்தாங்கறத மறந்துடாத. ஷெகாவத் குரூப்போட சிஇஓவே இவன் தான்ற மாதிரியே பேசிட்டு இருக்கான். ஒரு டீ குடிக்க கூட காசு இல்ல, ஆனா கோடி கணக்குல பேசிட்டு இருக்க. அவ்வளவு பெரிய கம்பெனில இவனுக்கு பெருக்கிறதுக்கு கூட வேலை கொடுக்க மாட்டாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க? சரி கிருத்திகா, ஒருவேளை உன்னுடைய ப்ராஜெக்ட் ஹெட் கூட என்னுடைய மீட்டிங் அரேஞ்ச் பண்ணா ஷெகாவத் அப்புறம் மல்ஹோத்ரா குரூப்க்கு நடுவில் இருக்கிற டீல என்னால கிராக் பண்ண முடியும். ஒருவேளை இதுல நான் ஜெயிச்சிட்டேன்னா கண்டிப்பா டபுள் ப்ரமோஷன் கிடைக்கும். அண்ணா, நான் என் கம்பெனியோட பாலிசிக்கு எதிரா எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன கிருத்திகா, நீ ப்ரமோஷன் கிடைச்சா உங்க அண்ணனுக்கு சம்பளம் அதிகமாகும்ல? உங்க அம்மாக்கு வயசாயிடுச்சுன்னு உனக்கு கவலை இருக்கா இல்ல இல்லையா? உங்களுக்கு வயசாகுதுன்னு நினைச்சா எனக்கு பயமா தான் இருக்கு. உங்களை பத்தி கவலைப்படணுமா? யாராவது கொஞ்சம் வருஷத்தை கொடுத்துருங்க. இங்க எல்லாருக்கும் நான் தானே பிரச்சனையா இருக்கேன். உங்களெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது சொல்லுங்க? உங்களெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது? அம்மாங்கிற மரியாதை கொஞ்சமாவது இருக்கா? காசுக்காக பசங்களோட வாழ்க்கையவே பணயமா வைக்கிற அம்மாவை வச்சுட்டு என்ன பண்றது? நான் இப்ப வந்துடுறேன். எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். என்னோட ஃப்ரெண்டு கால் பண்றான், நான் பேசிட்டு வந்துடுறேன். போ போ. இவனை மாதிரி வேலை வெட்டி இல்லாதவன் இவனாவது ஃபோன் பண்ணிருப்பான். சொல்லு ஜெகதீஷ், என்ன விஷயம்? ஏன் கால் பண்ண? பிரதர், இந்த மித்தல் குரூப்காரங்க திரும்ப திரும்ப காண்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீ ஒரு முறை அவங்கள மீட் பண்ண. எவ்வளவு நாள் தான் வேணானே சொல்றது? நான் நாளைக்கு போய் அவங்கள சந்திக்கிறேன். டோன்ட் வரி. ப்ளீஸ் அதை பண்ணிடு. அப்புறம் நீ பிரசிடென்ட் சீட்ல உட்கார்ந்ததுல இருந்து போர்ட் மெம்பர்ஸ் உன்னை பத்தி புகழ்ந்துகிட்டே இருக்காங்க. இது சும்மா ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் என்ன இருக்கு? ஷிகாவா குரூப் ஆஃப் கம்பெனியை இன்னும் எவ்வளவு உயரத்துக்கு கொண்டு போறேன்னு மட்டும் பாரு. யா, கலக்கிக்கிட்டு இருக்கான். நான் உன்கிட்ட சொன்னல பிரியா,
ஆபீஸ்ல பெருக்கிறதுக்கு ஒரு புது ஆளை வச்சிருக்கான்னு. ரோவன் உனக்கு ஆபீஸ்ல பெருக்கிற வேலையை கொடுத்திருக்கானா? நீ ரொம்ப லக்கின்னு நினைச்சுக்கோ. என்ன பண்றது, ஏழைங்களுக்கு உதவி பண்றது என்னோட பழக்கம். சதீஷ், இங்க வா. எஸ் சார். முதல்ல இவனுக்கு ஜானிட்டர் ரூமை காட்டுங்க. அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஆபீஸ்ல இருக்க எல்லா டாய்லெட்டையும் கிளீன் பண்ண வைங்க. ஓகே சார். என்னடா அப்படி பாக்குற? மாசத்துக்கு 6000 தரேன். இதுக்கு முன்னாடி நீ இவ்வளவு காசை பாத்திருக்கியா? வரியா இல்லனா இன்விடேஷன் கொடுக்கணுமா? அட அர்மான், எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அட என்னப்பா நீ இந்த கெட்டப்ல வந்திருக்க? ஃப்ரெண்டை பார்க்க வரும்போது கெட்டப்ப மாத்தணும்னா அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் எதுக்கு? நீங்க ரொம்ப ஃபன்னியா இருக்கீங்க அர்மான். உங்களை சந்திச்சதுல உண்மையாவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க நல்லாவும் பேசுறீங்க. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க என்னோட கேபின்ல வந்து உட்காருங்க, சரியா? நம்ம 2 பேரும் பேசுவோம். அப்புறம் சதீஷ், இவரு நம்மளோட ஸ்பெஷலான கெஸ்ட். இவரை கவனமா பாத்துக்கங்க. இவர் நம்மள எப்ப பார்க்க வந்தாலும் நம்மளோட பர்சனல் லிஃப்ட்ல இவரை மேல கூட்டிட்டு வாங்க. அர்மான், உங்களை பார்க்கும்போது டீ காஃபி குடிக்கிற மாதிரி எல்லாம் தெரியல. உங்களை பார்க்கும்போது சிங்கிள் மால்ட் குடிக்கிற ஒரு மாதிரி தான் தெரியுது. என்ன குடிக்கிறீங்களா? கொஞ்சமா. மிஸ்டர் மித்தல், என் வேலை தான் எனக்கு போதை. என்னோட வேலையில நீங்க ஹெல்ப் பண்ணா போதும். அர்மான், கண்டிப்பா. உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறோம்? ஆர்டர் போடுங்க. என்ன செய்யணும்? நான் சில ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கலான்னு இருக்கேன். ஆனா இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்ல. அர்மான், எந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க கை காட்டுறீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு சொந்தமாக்குவேன். உங்களுக்கு என்ன வேணுங்கிறது சொல்லுங்க. மல்ஹோத்ரா குரூப்போட லாங் ஹேரஸ் ஹைஸ் ப்ராஜெக்ட் ஃபேஸ் 1 அப்புறம் ஃபேஸ் 2 ரெண்டும். வாட்? அது அவங்களோட பிரஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட். இப்படி பண்ணா மார்க்கெட்டே கதி கலங்கி போயிடும். ஒரே ராத்திரியில சவுத்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸோட ரேட் வானத்தை தொடுற அளவுக்கு ஆயிடும். மல்ஹோத்ராவோட எல்லா ப்ராஜெக்டும் வானத்தோட எல்லையை தொடர்றது சகஜம்தான். மல்ஹோத்ரா குரூப்போட ஏதாவது பகை இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்ல. பழைய உறவு ஒண்ணு இருக்கு. இனிமே எனக்கு தேவையில்லாத உறவு அது. கடனை வட்டி முதலமா முடிக்க போறேன். ஆனா இத பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த ரூம்ல டிஸ்கஸ் பண்ற எதுவும் நிச்சயம் வெளியே போகாது. போலாமா? என்னாச்சு? நீங்க எங்கேயாவது வெளியில போகணுமா? நானும் எங்க அப்பாவும் ஷெகாவத் குரூப்போட பிரசிடென்ட்ட மீட் பண்ண போறோம். அவர் கண்டிப்பா கீழே வந்திருப்பாரு. போலாமா? ஷூர். அர்மான், நீங்க கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காருங்க. நாங்க அவரை பார்த்துட்டு உடனே வந்துடுறோம். நீங்க எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஷெகாவத் குரூப்போட பிரசிடென்ட்ட பார்க்க போறீங்களோ அது நான் தான். What? என்ன சொல்றீங்க? ஆமா, ஹர்மான் மல்ஹோத்ரா ஷெகாவத் குரூப் இந்தியா பிரான்ச்சோட பிரசிடென்ட். அப்படின்னா நான் எந்த டீல் பத்தியும் இனி கவலைப்படவே தேவையில்ல. குட். கடைசியா பாத்தீங்களா, ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் நல்ல ஃப்ரெண்டுக்கு யூஸ் ஆகும். குட் ஃப்ரெண்ட்ஷிப் டு ஹெல்ப் ஈச் அதர். அப்புறம் மல்ஹோத்ரா குரூப்போட ப்ராஜெக்ட் வாங்குற விஷயத்துல அவரு இனிமே எங்க கூட டீல் பண்ண மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து 20 கோடி வேணும். ஆனா நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், அதை திருப்பி கொடுத்துருவேன். இந்த சின்ன அமௌண்ட்டுக்காக நீங்க ஒருத்தர் முன்னாடி கை கட்டி நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. சொல்லுங்க, எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்? நீங்க இந்த அமௌண்ட்டை ரிஷப்போட கம்பெனி ப்ராஸ்பரிட்டி ரியாலிட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. என் பேர் எங்கேயும் வரக்கூடாது. அப்ப எங்களோட எனர்ஜி ப்ராஜெக்ட் என்ன ஆகுறது? சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல தானே நாம லான்ச் பண்ண போறோம். இதுவும் சீக்ரெட் தான். நீங்க மறைஞ்சிருந்து சர்வே பண்ணுங்க. அது வரைக்கும் நான் சீக்கிரட்டா லேண்ட் பாக்குறேன். இன்னொரு லேண்டையும் ப்ராஸ்பரிட்டி ரியாலிட்டி கம்பெனி வாங்கிட்டாங்க. இவங்க என்னதான் பண்ண பாக்குறாங்க? சவுத் மொத்தத்தையும் சொந்தமாக்கிக்க போறாங்களா? எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த ஷெகாவத்தோட எனர்ஜி ப்ராஜெக்ட் அவங்க கூட தான் டை அப் பண்ணுது. இந்த ப்ராஸ்பரிட்டி ரியாலிட்டி யாரு? ஜான்வி,
எனக்கு அவங்கள பத்தி எல்லா டீடைல்ஸும் வேணும். ஓகே? நிஷாந்தோட தங்கச்சி ஷெகாவத் குரூப்ல தான் இருக்கா. அவகிட்ட கேட்டா எல்லாத்தையும் சொல்லிடுவா. கால் நிஷாந்த் டு மை கேபின். கிருத்திகா, ஷெகாவத் குரூப்ல நிறைய காசை இன்வெஸ்ட் பண்ண போறாங்களாமே, நாங்களும் இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஏதாச்சும் டீடைல்ஸ் இருந்தா சொல்லு. ஆமாம்மா, 2-3 வருஷத்துல பணம் டபுள் ஆகுதுன்னா நமக்கும் லாபம் தானே. நான் கம்பெனிக்குள்ள நடக்கிற எந்த விஷயத்தையும் வெளியே சொல்ல மாட்டேன். அப்படியா? பெரிய கம்பெனில வேலைக்கு சேர்ந்ததும் சுத்தமா மாறிட்டியா? இன்வெஸ்ட்மெண்ட்ல ரிஸ்க் இருக்கு, நல்லா யோசிச்சு பண்ணணும். பாத்திரம் கழுவுறவன் இன்வெஸ்ட் பண்றத பத்தி எங்களுக்கு சொல்லி கொடுக்கறானா? அதனாலதான் உன் தகுதிக்கு மீறி எப்பவும் பேசாதன்னு சொல்றது. அப்படி பேசினா இப்படிதான் அவமானப்படுத்துவாங்க. போ போ, போய் டேபிள தொட போ. ப்ராப்பர்ட்டியோட பேப்பர்ஸ் உன் கையில இருக்கு. இப்ப என்ன புது சதி பண்ணிட்டு இருக்க? நான் சதி பண்ணிக்கிட்டு இருக்கறதால தான் நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கீங்க. இல்லனா இந்த கஃபேவை நடத்துறது உங்களால முடியாத விஷயங்க. இதெல்லாம் என்னன்னு சொல்லு. இன்வெஸ்ட்மெண்ட் சவுத் டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட்ல 3 வீட்டை நான் புக் பண்ணிருக்கேங்க. 3மே நமக்கு சொந்தமாயிடுச்சு. என்னது? உனக்கு இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்துச்சு? என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே. நீங்க ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர், ஆனா நான் அப்படியா? ஊர்ல எனக்கு லேண்ட் இருக்கு, அத அடமான வச்சுட்டேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? ஒரு முறையாவது என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. உங்ககிட்ட கேட்கணுமா? ஏதோ பெரிய பிசினஸ்மேன் டாடா அம்பானி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நஷ்டமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது உனக்கு தெரியாதா? நஷ்டத்தை பத்தி நீங்க யோசிங்க, நான் லாபத்தை பத்தி மட்டும் யோசிக்கிறேன். ஒருவேளை இந்த பணம் மட்டும் வந்துருச்சுன்னு வைங்க, தினமும் ராத்திரி அந்த பணத்து மேலதான் நான் கண்டிப்பா படுத்து தூங்குவேன். முதல்ல இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ட பத்தி நீ எங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லு. ஆட கிருத்திகாவோட கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுதுங்க. இந்த விஷயத்த கிருத்திகாவா சொன்னா? சொல்லு, அவளா சொன்னா? இல்லப்பா, ஆனா அப்படிதான் கேள்விப்பட்டோம். எல்லாரும் அப்படிதான் பேசுறாங்க. ஷெகாவத் ஆளுங்க சவுத்துல சர்வே எடுக்கிறத பாத்திருக்காங்க. கடவுளே, நீங்க இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்க. எல்லாம் போச்சு. சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல 50% விலை ஏறி இருக்கு. ஜான்விக்கு தூக்கம் இல்லாம போயிருக்கோம். நீங்க பெரிய ஜீனியஸ் மாமா. அமைதியா எல்லா லேண்டையும் வாங்கிட்டீங்க. யாருக்கும் சந்தேகம் கூட வரல. இதுக்கப்புறம் தான் உண்மையான ஆட்டமே இருக்கு. அவங்க எங்க ரொம்ப சேஃப்னு நினைக்கிறாங்களோ அங்கதான் நம்ம முதல்ல கைய வைக்க போறோம். அப்போ அவங்களுக்கு புரியும், அர்மான் மல்ஹோத்ரா பழி வாங்க மாட்டான், மொத்தமா அழிச்சிடுவானு. மை கேம், மை ரூல்ஸ். இது நம்மளுடைய நியூ பிரசிடென்ட் மிஸ்டர் அர்மான் மல்ஹோத்ராவுடைய கான்ஃபிடென்ஷியலான ஃபைல். இது கொண்டு போய் கொடுத்துரு. ஓகே சார். அர்மானா ஷெகாவத் குரூப்போட பிரசிடென்ட்? இதுக்கு வாய்ப்பே இல்லையே. இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க 2 பேரும் பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. அட, எத்தனை தடவை சொன்னதையே சொல்லிட்டு இருப்பீங்க? நாங்க ஷெகாவத் குரூப்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ஷெகாவத் குரூப் வேலை நிச்சயமா ஏறும். நாளைக்கு என் கம்பெனில பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு. அப்புறம் ப்ராஜெக்ட் இருக்கிறது வெஸ்ட்ல, சவுத்ல இல்ல. சவுத்தோட விலையெல்லாம் ரொம்ப மோசமா இறங்கிடுச்சு. முடிஞ்சா இன்னைக்கே வீட்டை வித்துடுங்க. ஒரு நாள்லயா? அவ்வளவு சீக்கிரம் நான் வீட்டை எப்படி விக்கிறது? பாத்தியா, உன் இஷ்டத்துக்கு நடந்துகிட்டியே, அதுக்கான விளைவு என்னன்னு? என்ன பாத்துட்டு இருக்க? இப்ப சொல்லு. எனக்கு விஷத்தை வாங்கிட்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி இப்பவே வாங்கிட்டு வந்து கொடுக்கறேன். போத நிறுத்துங்க. என்ன திட்டுறத முதல்ல நிறுத்துங்க. இந்த லேண்டை எப்படி காப்பாத்தணும்னு யோசிங்க. கண்டிப்பா அவங்க நம்ம லேண்டை எல்லாத்தையும் புடுங்கிக்காம விட போறது இல்ல. இந்த லேண்ட நீ பேங்க்ல தான் அடகு வச்சிருக்க? அது வந்து அது அது என்னன்னா, பேங்க்காரங்க அவ்வளவு சீக்கிரம் லோன் தர மாட்டாங்க. அதனால என்ன பண்ணேன்னா, லேண்ட் வாங்கணுங்கிற ஆசையில நான் சேட்டுக்கிட்ட கடன் வாங்கிட்டேன். அதாவது வட்டி கடையில லேண்ட் வச்சுட்டாங்க. கடவுளே, இப்ப என்ன பண்றது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப நம்மளோட வாழ்க்கை அழியறத யாராலையும் காப்பாத்த முடியாது.
நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா? சொல்லு. நான் ஏற்கனவே 30,000 இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன். இப்ப பிரைவேட் மணி லெண்டர் கிட்ட எப்படி இன்ட்ரெஸ்ட் கட்டுறது? என்கிட்ட இப்ப அவ்வளோ காசும் இல்ல. What the hell is this? What the hell is this? எல்லாரும் போதையில வேலை செய்றீங்களா? பல கோடி சவுத் ப்ராஜெக்ட்க்கு பல கோடி செலவு பண்ணிருக்கேன். ஆனாலும் விலை இவ்வளவு சீக்கிரம் இறங்கிடுச்சு. ஓய் ஏன்? என்ன பண்றது ஆதித்யா? இவங்க சவுத் டிவிஷனை ஹைப் பண்ணி வச்சிருக்காங்க. Damn it. எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஒரே ராத்திரியில வேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸோட புக்கிங் எப்படி நடந்துச்சு? How is it possible? Give me some answers. அததான் நான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் எப்படி நடக்குது? I don't care how it happened. ஒரு வேளை என் காசு நஷ்டமாச்சுன்னா I promise you, ஜான்வி, நீ இந்த ஆபீஸ்ல மட்டும் கிடையாது, இந்த ஊர்லயே இருக்க முடியாது. என்ன பிளாக்மெயில் பண்றதுக்கு முயற்சி பண்ணாத ஆதித்யா. நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு பல பொண்ணுங்களை தாண்டி வந்திருக்கேன். ஒருவேளை நான் மாட்டினா பொண்ணையும் இழுத்துட்டு போயிடுவேன். எக்ஸ்கியூஸ் மீ. நான் எப்படி இவளை நம்பணும்னு சுத்தமா தெரியல. நிஷாந்தையும் பிரீத்தியையும் தேவையில்லாம பிளாக் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாதன்னு நான் தான் சொன்னேன்ல. போதும், வாயை மூடுங்க. திரும்ப திரும்ப என் பொண்ணை திட்டதை நிறுத்துங்க. இதுல அவ தப்பு எதுவும் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் உங்க பொண்ணு கிருத்திகா தான். இவளாலதான் இன்னைக்கு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். அது சரி, இப்ப குஷிய விட்டுட்டீங்க, நான் உங்களுக்கு எதிரி ஆயிட்டேனா? இல்ல கிருத்திகா, அவ சொல்றது கரெக்ட் தான். மல்ஹோத்ரா குரூப் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ சொன்னதால தான் நாங்க ஷிகாவத் குரூப்க்கு சப்போர்ட் பண்ணதா நினைக்கிறாங்க. வேணும்னே சவுத் ப்ராப்பர்ட்டி ரேட் அதிகமாக்குறதா நினைக்கிறாங்க. சவுத் ப்ராப்பர்ட்டியோட ரேட் அதிகமாகறதுல உங்க ரெண்டு பேருக்கும் எப்படி சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு புரியல. மார்க்கெட் வேல்யூவை வச்சு தானே ரேட் அதிகமாகும். இந்த நியூஸ பிரீத்தி தான் சொன்னா. ஆமா, பிரீத்தி தான் எங்க கிட்ட இந்த விஷயத்தையே சொன்னாங்க. ஷெகாவத் குரூப் சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல இன்வெஸ்ட் பண்றதா சொன்னேன். நான் என்ன பண்றது? அது எக்ஸைட்டிங்கான நியூஸ். அதனால இப்ப தப்பு யாரோடது? இதுல இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு அப்பா அப்பவே சொன்னாருல்ல. அப்பா பேச்ச கேட்கலனாலும் அர்மான் பேச்ச கேட்டிருக்கலாம்ல. போதும், எல்லாரும் வாயை மூடுங்க. இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? ஏதாவது உருப்படியா யோசிங்க. சொல்றது புரியுதா? வட்டி கடைக்காரங்க நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்னுடுவாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இந்த கஃபேவை நம்ம வித்து தான் ஆகணும். அப்பா, கேஃபேவை வித்தாலும் அவ்வளவு காசு வராது. அப்பா, என்னோட சேலரியை தவிர ரிஷப் கிட்டயும் ஒரு 20 லட்சம் லோன் வாங்கிக்கலாம். இப்போ எங்க கம்பெனில பிசினஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. என்னது? ரிஷப் அவ்வளவு பணம் சம்பாதிக்கிறானா? இத்தனை நாளா எனக்கு இது தெரியாம போச்சே. ரொம்ப நாளா நாம அவனை வீட்டுக்கு சாப்பிட கூட கூப்பிடல. நான் என்ன சொல்றேன்னா, ரிஷப்க்கு ஃபோன் பண்ணுங்க. அவனால மட்டும் தான் நமக்கு உதவி பண்ண முடியும். நான் ரிஷப் கிட்ட பிளானை பத்தி சொல்லி ஆகணும். இல்லைன்னா இவங்க எல்லா பணத்தையும் அழிச்சிருவாங்க. ரிஷப் பணம் கொடுக்க தயாரா இருக்கான். Thank God. ஆனா ஒவ்வொரு மாசமும் நாம் அவனுக்கு 1,50,000 கொடுக்கணும்னு சொல்றான். அவ்வளவு காசு எங்க இருந்து வரும்? 50,000 என்னால கொடுக்க முடியும். அப்புறம் இந்த கேஃபேல இருந்து ஒரு 50,000 கொடுத்துடலாம். சரியா? 20,000 நான் கொடுத்துடுறேன். உங்களுக்கு தான் தெரியும்ல, எனக்கும் நிஷாந்துக்கும் வேலை போயிடுச்சு. எங்களால 15,000 தான் கொடுக்க முடியும். அதுவே முடியுமான்னு தெரியல. அப்படியா? எல்லாத்துக்கும் காரணமே நீதான். ஆனா நீதான் கம்மியான காசு கொடுப்பியா? இந்த இன்வெஸ்ட் பண்ற ஐடியாவே நீதானே என்கிட்ட வந்து சொன்ன. எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்லணும். குஷி சீக்கிரமாவே ஃபினான்ஷியல் டைரக்டர் ஆக போறா. சோ சேலரியும் அதிகமாகும். அதனால நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை பணம் கம்மியா இருக்குன்னா நானும் குஷியும் சேர்ந்து கொடுக்கறோம். அப்பா, எனக்கு குஷி அக்கா மேல நல்ல நம்பிக்கை இருக்கு. அவங்க எந்த வேலை செஞ்சாலும் கஷ்டப்பட்டு செய்வாங்க. அவங்க இருக்கிறப்போ நாம எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஆனா இது வரைக்கும் வாய் கூட பேச வராத இவளுக்கு எப்படி இவ்வளவு சம்பளம் கிடைக்குது? இப்படி தேவையில்லாம பேசுறத கொஞ்சம் நிறுத்துறியா? நீ பண்ண பிரச்சனைய எப்படி சரி பண்றதுன்னு யோசி. இப்ப நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா, ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த கேஃபேவோட இன்கம் அதிகமாக்கணும்.
அப்பா என்னோட ஆபீஸ் பக்கத்துல தான் இருக்கு. நான் என்னோட கலீக் கிட்ட சொல்லி இங்கேயே எல்லாரையும் லஞ்சுக்கு வர சொல்றேன். அவங்களுக்கு வீட்டு சாப்பாடும் கிடைச்சிடும், அப்புறம் கேஃபேக்கு இன்கமும் வந்த மாதிரி இருக்கும். இது நல்ல ஐடியா. நம்ம கஃபேல எப்படி 2000 பேருக்கு சமையல் பண்ண முடியும்? கடவுளே, திரும்ப இவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான். நீ சின்ன வயசு பையன் தானே, சமைக்கிறதுக்கு ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? ஐயோ, என்னோட அண்ணன் பொண்ண விடுங்க. நான் உயிர் மேல ஆசை இல்லையா? அந்த குழந்தையை விட்டுடுங்க, இல்லனா உங்களை உயிரோட விட மாட்டேன். அந்த குழந்தையை விட்டுடுங்க, இல்லனா உங்களை உயிரோட விட மாட்டேன். ஏய், இங்க என்ன நடக்குது? டேய், மரியாதை இந்த குழந்தையை விட்டுரு, இல்லனா உங்க 2 பேரோட உயிரும் தேவையில்லாம போயிடும். குழந்தையை விடுறா. டேய் மிலிட்டரி, உன் பவரை பார்டர்ல காட்டு. இது என்னோட ஏரியா. ஒரு மிலிட்டரி மேனோட வீரத்தை டெஸ்ட் பண்ணி ரொம்ப பெரிய தப்பு பண்ணாத. எங்க சுடு பாப்போம். என்னைக்கு உன்னோட சாவு என் கையில தான். அடி. வாடா, சீக்கிரம் வண்டிடுறா. உனக்கு ஒன்றும் ஆகலையே? என் அண்ணன் பொண்ணை காப்பாத்தினதுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ப்ளீஸ், இன்னைக்கு நீங்க 2 பேரும் எங்க வீட்ல தான் டின்னர் சாப்பிடணும். முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. என் கதை தான் எல்லாத்தையும் கேட்டுட்டீங்களே, உங்க கதையை பத்தி சொல்லுங்க மிலிட்டரி சார். இப்ப என்ன பத்தி நான் என்ன சொல்றது? நான் ஆர்மில இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டேன். இப்ப நான் எனக்குன்னு சொந்தமா செக்யூரிட்டி கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஃபண்டிங் தான் கிடைக்க மாட்டேங்குது. அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் கடவுள் என்ன உங்களை சந்திக்க வச்சிருக்காரு. ஆனா இத பத்தி கண்டிப்பா யாருக்கும் தெரியக்கூடாது. கண்டிப்பா யாருக்கும் தெரிய வராது. இது ஒரு மிலிட்டரி மேனோட சத்தியம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்கு. சோ ஐ அம் சாரி. நீங்க 2 பேரும் கண்டினியூ பண்ணுங்க, நான் அப்படியே கிளம்புறேன். பாய். பாய். நானும் கிளம்புறேன். இவ்ளோ ட்ரிங்க் பண்ணதுக்கு அப்புறம் உங்களால டிரைவ் பண்ண முடியாது. சோ நான் உங்களை டிராப் பண்ணிடுறேன். எனக்கு நல்லாவே தெரியும் என்னைக்காவது உன்னோட உண்மையான முகம் வெளியே வரும்னு. என் அக்காக்கு இவ்ளோ பெரிய துரோகம் பண்றியா? கிருத்திகா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நான் இவரை வீட்ல டிராப் பண்றதுக்காக தான் வந்தேன். நான் தப்பா நினைச்சிட்டு இருக்கேனா? என்னோட மாமா இன்னொரு பொண்ணு மேல கை போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. இத நான் தப்பா நினைக்க கூடாதா? ஐ எம் சாரி. நான் ஒன்னும் குருடி கிடையாது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மேல கை வச்சிருக்க? நிறுத்துங்க. ருச்சிகா, இங்க என்ன நடக்குது? இவ தேவையில்லாம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா. நான் இவரை வீட்ல டிராப் பண்றதுக்காக தான் போயிட்டு இருந்தேன். வாயை மூடு, இல்லைன்னா இப்பவே வாயை உடைச்சிருவேன். என் அக்கா புருஷன் கூட சுத்திக்கிட்டு இருக்க. இன்னொரு தடவை நான் உன்னை இங்க பார்த்தேன்னு வச்சுக்கோ, உன் கண்ணை அப்படியே புடுங்கிடுவேன். போது நிறுத்துங்க. நீங்க 2 பேரும் என்ன பைத்தியமா? நீ வா போலாம். உன்னை நான் இதுக்கப்புறம் மன்னிக்கவே மாட்டேன். என் அக்கா கிட்ட இருந்து இவ்ளோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறியா? நீ எவ்வளவு மோசமானவன்னு எனக்கு எதுல இருந்து நல்லாவே புரியுது. என்னால இப்பவும் நம்ப முடியல. அப்பா, நான் என் கண்ணால பாத்துட்டு வரேன். அவங்க 2 பேரும் அவ்வளவு க்ளோஸா இருக்காங்க. அர்மான் இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் அவனை சும்மா விட மாட்டேன், நிச்சயமா விட மாட்டேன். அப்பா அப்பா, கிருத்திகா கண்டிப்பா ஏதாவது தப்பா தான் நினைச்சிருப்பா. அர்மான் நிச்சயமா அப்படி பண்ண மாட்டாரு. அவரை நான் முழுசா நம்புறேன். இப்ப அர்மான் எங்கமா இருக்கான்? ஒருவேளை அந்த கடவுளை இறங்கி வந்து சொன்னாலும் நான் அதை நிச்சயமா ஏத்துக்க மாட்டேன். குஷி, அர்மான் இப்ப எங்க இருக்கான்னு கேட்டேன். அந்த பொண்ணு முன்னாடி பெரிய சிங்கம் மாதிரி சீறிக்கிட்டு வந்தான். ஏதாச்சும் சந்துல பொந்துல ஒளிஞ்சிட்டு இருப்பான். கிருத்திகா, அவனை நான் போய் தேடுறேன். அப்பா, நான் மம்மிக்கு கால் பண்ணி இப்பவே எல்லாத்தையும் சொல்றேன். டேய் அர்மான், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணை நீ ஏமாத்துவ? அங்கிள், உங்களுக்கு என்னாச்சு? எதுக்கு என்ன அடிக்கிறீங்க? உன்னை அடிக்காம என்ன பண்ண சொல்ற? என் பொண்ணோட வாழ்க்கையவே நீ அழிச்சிட்ட. இதுக்கு நான் உனக்கு பரிசா கொடுப்பேன். அங்கிள், நான் என்ன பண்ண? எதுக்கு அடிக்கிறீங்க? என்ன பண்ணியா? குடிச்சிட்டு போதையில அந்த பொண்ணு மேல கை போட்டு நடந்து வந்துட்டு இருந்த. இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டியா? இல்ல, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அங்கிள், ருச்சிகாவோட அண்ணன் பொண்ணை நான் காப்பாத்தி கொடுத்தேன்.
தேங்க்ஸ் சொல்றதுக்காக என்ன காஃபே கூப்பிட்டா. பேசிட்டு அளவுக்கு மீறி குடிச்சிட்டேன். அதனால என்ன டிராப் பண்ண வாய வந்தா. மூடு. உன் பொய்ய இதோட நிறுத்திக்க. இவ்வளவு நாளா ஒரு அப்பாவி மாதிரி நடிச்சு எங்க எல்லாரையும் ஏமாத்தி இருக்க. ஆனா இனி ஏமாத்த முடியாது. இத நான் பொறுத்துக்கவே மாட்டேன். அங்கிள், குஷி குஷி குஷி, நீ என்ன நம்புறல? நான் எப்பவும் உன்னை ஏமாத்த மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. சொல்லு குஷி. அர்மான், அப்பா, நான் 1000 முறை உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ கடைசியா ஒரு தடவை சொல்றேன். எனக்கு அர்மான் மேல முழு நம்பிக்கை இருக்கு. போதும் ப்ளீஸ், என் வாழ்க்கையில முடிவெடுக்கிறது நிறுத்துங்க. இது எங்க 2 பேருக்கும் நடுவுல நடக்கிற விஷயம். உன் அப்பா கிட்ட இருந்து உன்னை பத்தி கவலைப்படுற உரிமையையும் பறிச்சிட்டியா? அப்ப சரி, ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க. இன்னைக்கு நீ உன்னோட வாழ்க்கைய நீயே நாசமாக்கிக்கிட்ட. கிருத்திகா, நீ எதுக்காக முதல்ல சொல்லவே இல்ல? உன்னோட கேஃபேல சாப்பாடு ரொம்பவே நல்லா இருக்கு. இன்னில இருந்து நாங்க எல்லாரும் உங்களுடைய கேஃபேல இருந்து ஆர்டர் பண்ண போறோம். தேங்க்யூ. இந்த எல்லா சாப்பாட்டையும் என் அக்காவும் மாமாவும் தான் சமைக்கிறாங்க. உன்னுடைய மாமா சமைக்கிறாரா? ஆமா. அவர் பேர் என்ன? அர்மான். அர்மான்? சார், எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு கண்டிப்பா 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருங்க. உங்கள மாதிரி ஆளுங்களால தான் எங்க பிசினஸே நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்கணுமா என்ன சார்? கண்டிப்பா நான் உங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுப்பேன். இங்க பாரு, என் பாஸ் கிட்ட அதிகமா பேசாத. ஒருவேளை நீ பேசுறது அவருக்கு பிடிக்கலன்னா அப்புறம் நான் தான் கஷ்டப்படணும். குஷி, அர்மான், நீ எங்க இருக்க? கேஃபேக்குள்ள சில ரவுடிங்க நுழைஞ்சிட்டாங்க. இங்க பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வரலனா அவங்க எல்லாத்தையும் அடிச்சு தரமட்டமாக்கிடுவாங்க. இங்க பாரு. கிருத்திகா, நம்ம உடனே போயாகணும். லெட்ஸ் கோ. அங்கிள், என்னாச்சு? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? கோடி கணக்குல கடன் வாங்கியிருக்க. என்ன யாருன்னு தெரியலையா? ஒருவேளை நீ சேட்டோட காசு கொடுக்கல, உங்க எல்லாரையும் இதே இடத்துல வச்சு போட்டு தள்ளிடுவேன். இங்க பாருங்க, நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. எங்களால இப்போ இவ்வளவு பணம் கொடுக்க முடியாது. நம்புங்க. எல்லாத்தையும் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உங்ககிட்ட வாங்கின மொத்த பணத்தையும் என்னோட ஒய்ஃப் தான் ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ணா. அதோட விலை திடீர்னு இறங்கிடுச்சு. அது எங்க தப்பு இல்லல்ல. முழு காசை உங்ககிட்ட எவனா கேட்டா கிளவா? முதல் வட்டி கட்ட வேண்டிய டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த கேஃபே காலி பண்ணி தான் அந்த காசை எடுத்துக்க போறோம். புரிஞ்சுதா? இங்க இருக்கிற பொருளை தொடறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசி, இல்லைன்னா வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுவேன். யார் ராணி? எங்களை மிரட்டிட்டு இருக்க? இந்த பப்ளுவோட ஆற்றத்தை காமிச்சு அவனை போலியே. வேண்டாம். இங்க பாருங்க, இந்த கெஃபேவை தவிர வேற எதுவுமே எங்க கிட்ட இல்லங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். போது நிறுத்து. உன் பேராசையோட பலன் என்னன்னு பாத்துட்டல. ஒரு நாள் நிச்சயமா அம்மாவாலையும் அண்ணியாலையும் நம்ம ரோட்டுக்கு தான் வர போறோம்பா. போதும், நீ கொஞ்சம் வாய மூடுறியா? இப்ப இவங்க முன்னாடி இதெல்லாம் பேசணுங்கிற எந்த அவசியமும் இல்ல. முதல்ல என்ன பண்ணணும்னு யோசிங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, வழி இருக்கும். நீங்க வேணா சொல்லுங்க. டேய், வாய மூடு. டேய், எல்லா பொருளையும் எடுங்கடா. இல்லங்க, வேண்டாம். நீங்க இந்த மாதிரி பண்றதுனால உங்க பணம் திருப்பி கிடைக்க போறது இல்ல. ஒருவேளை கொஞ்ச நாள் நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு நான் கேரண்டி கொடுக்கறேன். உன்னோட கேரண்டி எடுத்து உனக்குள்ளேயே வச்சுக்கோ. சீக்கிரம்டா, எல்லா பொருளையும் எடுங்க. வேண்டாம், சொன்னா கேளுங்க. வேண்டாம், எடுக்காதீங்க. ஒருவேளை நீங்க எல்லாரும் ஜெயிலுக்குள்ள போய் கம்பி எண்ணி களி திங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்க இருக்கிற பொருளுங்க மேல கை வச்சு காட்டு பார்க்கலாம். அது சரி, நீ யாரா? இப்ப இவன் கேரண்டி கொடுத்தான், நீ என்ன வாரண்டி கொடுக்க வந்தியா? வாரண்டி கேரண்டி எல்லாம் எதுவும் தேவையில்ல. அப்படியே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். கை விளையாடி ரொம்ப நாள் ஆச்சா, அதான் கொஞ்சம் வித்தைய காட்டலான்னு இருக்கேன். நான் போயிடுறேன். இப்ப நாங்க போறோம். ஆனா அடுத்த தடவை ராக்காண்ணா கூட வருவோம். அவர் வந்தா வாயில பேச மாட்டாரு, கத்தியில தான் பேசுவாரு. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போலன்னு வச்சுக்க, கத்தி எடுத்து உடம்புல கதகளி ஆடிடுவேன். கிளம்புடா. அர்மான், நீ என்னோட பேர்ல ஒரு பிசினஸ் வாங்கினல, அதை எப்படியாவது வித்து இவங்க கிட்ட காசு கொடுத்துடலாம். இத்தனை வருஷமா அவங்க கிட்ட கொடுமை அனுபவிச்சா, ஆனா இப்ப அவங்களுக்கே உதவி பண்ண துடிக்கிறா. ஒருத்தவங்களால எப்படி இவ்ளோ நல்லவங்களா இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. அர்மான், நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? ப்ளீஸ் இதை ஒத்துக்கோ. போய் சேட்டுக்கிட்ட சொல்லு, மொத்த பணத்தையும் கொண்டு வந்து அவன் மூஞ்சில விட்டேறிறேன்னு. கிளம்புடா, வாங்க போலாம்.
தேங்க்யூ. ஒருவேளை நீங்க மட்டும் வரலன்னா இங்க என்ன ஆயிருக்குன்னே தெரியல. என்ன நண்பா இப்படிலாம் பேசுற? அன்னைக்கு நீ மட்டும் இல்லாம இருந்திருந்தேன்னு வச்சுக்க, இன்னைக்கு நான் இங்க இருந்திருக்கவே மாட்டேன். அப்படி இந்த ஜோக்கர் உங்களுக்கு என்ன பண்ணிட்டான்? ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அப்படி இவன் உங்களுக்கு என்னதான் உதவி செஞ்சான்னு சொல்லுங்களேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அர்மான் உங்களுக்கு உதவி பண்ணான்னு சொன்னீங்க, அது உண்மைதானா? ஆமா சார், அன்னைக்கு ருச்சிகாவோட அண்ணன் பொண்ணை காப்பாத்த போகும்போது ஜஸ்ட் மிஸ்ல என் உயிர் போயிருக்கும். ஆனா சரியான நேரத்துல அர்மான் அன்னைக்கு வந்து என் உயிரை காப்பாத்திட்டாரு. அப்பா, இப்ப நீங்க ஒத்துப்பீங்கல்ல நான் அர்மான் மேல வச்ச நம்பிக்கை போய் இல்லைன்னு? சார், உண்மை என்னன்னா அர்மானும் விக்ரமும் என் பொண்ணோட உயிரை காப்பாத்திருக்காங்க. அதனால ருச்சிகா அவங்கள டின்னருக்கு இன்வைட் பண்ணா. அது மட்டும் இல்ல, இவரு ருச்சிகாவை பாக்குறதுக்கு தனியா போல. ஒரு 2 பேக்கு அதிகமா குடிச்சிட்டா இப்ப என்ன ஆயிட போகுது? ஆனாலும் என்னால நீங்க எல்லாரும் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். அது மட்டும் இல்ல, என் கம்பெனில 3000 பேர் வேலை செய்யறாங்க. இன்னையில இருந்து அவங்க எல்லாருக்கும் லஞ்ச் இங்க இருந்து தான் போக போகுது. என்ன 3000 பேருக்கு லஞ்சா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, கண்டிப்பா செஞ்சிடலாம். ஆனா என்னன்னா இங்க லஞ்சோட ரேட் இப்போ கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. பர் ஹெட் 10,000 ரூபாய் பர் மந்த். ஓகே. என்ன ஓகேவா? ஓகேவா அங்கிள், நம்ம இத்தனை பேருக்கு சமைக்கணும்னா கண்டிப்பா ஆட்கள் எக்ஸ்ட்ரா வேணும். கண்டிப்பா அதிகமாக்குவோம். இப்போ இது 5 ஸ்டார் ஹோட்டலோட பெருசாயிடுச்சுல்ல. அப்ப நாங்க கிளம்புறோம். சாரி மாமா, நான் பார்த்தது ஒண்ணு, கேட்டது ஒண்ணு, நினைச்சது ஒண்ணு. தெரியாம உங்களை சந்தேகப்பட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. நான் அதை அப்பவே மறந்துட்டேன். அப்புறம் அர்மான் கிட்ட நானும் மன்னிப்பு கேட்கணும். ஆனா இவன் வயசுல சின்னவங்கிறதுனால நான் இவன்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன். அதுக்கு பதிலா கட்டி பிடிச்சுப்பேன். வா. மாமா, உங்களை எவ்வளவு புகழ்ந்தாலும் பத்தாது. நம்ம கம்பெனி 1000 கோடி டர்ன் ஓவர் பண்ணிருக்கு. நீங்க வாங்கின லேண்ட் எல்லாமே 4 மடங்கு ரேட் அதிகமாயிடுச்சு. நம்ம பணக்காரங்க ஆயிட்டோம் மாமா. இது வெறும் ஆரம்பம் தான் ரிஷப். நாம இன்னும் அதிக தூரம் போக வேண்டியது இருக்கு. இப்ப நமக்குன்னு சொந்தமா ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கணும். அங்க 3000 பேர் நிம்மதியா வேலை செய்யணும். அதுக்கப்புறம் கண்டிப்பா அவங்களுக்கு 3 வேளையும் சாப்பாடு கொடுக்கணும். உங்ககிட்ட எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு? இந்த மாதிரி நீங்க 10 இடங்கள் வாங்கலாம் மாமா. இப்ப நம்ம கம்பெனி பூம் ஆயிடுச்சு. நீங்க என்ன நினைச்சாலும் அது நடக்கும். விக்ரம், நீங்க உங்க டீம் ஏற்பாடு பண்ணிடுங்க. எல்லாத்தையும் பிளான் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் பாத்துக்கிறேன். ஓகே அர்மான், முடிச்சிடலாம். வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதாவது ப்ராப்ளம், டென்ஷன் எதுவும் இல்லைல்ல? வேலையெல்லாம் ஓகே தான், ஆனா எல்லாரையும் மேனேஜ் பண்றதா கஷ்டமா இருக்கு. குஷி, நீ ஒரு கோடீஸ்வரின்னு சொன்னா என்ன பண்ணுவ? ஆனா கோடியெல்லாம் எனக்கு ரொம்ப கம்மி. எனக்கு தான் நீ கிடைச்சிருக்கியே. நீ தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப விலை உயர்ந்த சொத்து. சரி, எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. என்னோட சேலரி அதிகமாயிடுச்சு. அதோட எனக்கு போனஸும் கிடைச்சது. அதனால கொஞ்சம் காசை நான் உன் அக்கௌண்ட்ல போட்டுட்டேன். குஷி, நீ இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியோட ஓனர். 1000 கோடி டர்ன் ஓவர். நீ இந்த மாதிரி சின்ன வேலையில செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. 1000 கோடியா? உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? உடம்பும் நல்லா இருக்கு, நம்ம நேரமும் நல்லா இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியோட ஓனர் நீ. அதோட டர்ன் ஓவர் 1000 கோடிக்கு மேல. கம்பெனியோட வேல்யூ என்னன்னு நீ புரிஞ்சுக்கிறதுக்காக தான் உனக்கு சம்பளத்தை ஏத்தன. என்ன சொல்ற நீ? நான் என்ன சொல்றேன்னா, இப்போதைக்கு இதை உனக்கு அதை ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு பழகிடும். நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல அர்மான். இப்போதைக்கு உண்மை என்னன்னா, நான் ரிஷப்போட கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ சுத்தி வளைச்சு பேசுறத விட்டுட்டு போய் வேலைய பாரு. என்னையும் வேலை செய்ய விடு. போ போ அர்மான். கௌசல்யா, பிரீத்தி, நீங்க 2 பேரும் எப்பவும் திருந்த மாட்டீங்கல்ல? இந்த மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சீங்களே, அதுல குஷிக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கலாம்ல? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? உங்க பொண்ணு எவ்வளவு பாசமா பணம் கொடுத்தா அத போய் திருப்பி கொடுக்க சொல்றீங்க? நாங்க என்ன இவங்களை கட்டாயப்படுத்தியா வீட்டை விற்க சொன்னோம்? அவ அவளோட விருப்பப்படிதான் பண்ணா. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம்ல? உன் நாத்தனாரு கிட்ட இருந்து பணம் வாங்குற? உங்க மருமக கிட்ட இந்த மாதிரி பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இங்க பாருங்க, சின்ன வயசுல இருந்து நான் அவளுக்கு இந்த கையால சோறு ஊட்டி இருக்கேங்க. ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து உன்னை வளர்த்திருக்கேன். அதுக்கு நான் உங்ககிட்ட ஏதாவது பணம் கேட்டேனா? உனக்கு நான் எவ்வளவு சேவ் பண்ணிருப்பேன்? நீ கொஞ்சமாவது வெக்கப்படு கௌசல்யா. குஷிக்கு நீ அம்மான்னு வேற சொல்லிக்கிற. எங்க அம்மா என்ன தப்பா சொல்லிட்டாங்க? நம்ம எல்லாரும் ஒரே குடும்பத்தாளுங்க. காசு அவகிட்ட இருந்தாருன்னா நம்ம கிட்ட இருந்தா என்ன? அதானே. இப்ப நீ ரொம்ப கரெக்டா சொன்ன. இது மூலமா எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. இந்த கேஃபே இருக்குல்ல, இத குஷி பேர்ல எழுதி வைக்க போறேன்.
இதுல உங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லல்ல? குஷி, ரைட்? இந்த கஃபே என்னோடது. இத நான் யாருக்கும் நிச்சயமா கொடுக்க மாட்டேன். நான் செத்தாலும் இதை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அங்கிள் வேண்டாம் விடுங்க. 20 லட்சம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, அதை நாங்க மேனேஜ் பண்ணிக்கிறோம். ஓஹோ 20 லட்சம் உனக்கு பெரிய விஷயம் இல்லையா? இந்த பிச்சைக்காரனை பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு? ஒருவேளை நீ பெரிய பணக்காரனும் இங்க ஏழையா நடிச்சு எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கியா? நாடகம் போட்டு நடிச்சிட்டு இருக்கியா என்ன? அம்மா போதும், இதோட நிறுத்துங்க. அர்மான் என்ன தப்பு பண்ணாரு? நீங்க குஷி அக்காக்கு தான் நன்றி சொல்லணும். அன்னைக்கு அவங்களாலதான் உங்க மானம் காப்பாத்தப்பட்டுச்சு. பாருமா, இவங்க கிட்ட பேசுறது ஒண்ணுதான், எரும மாடு கிட்ட பேசுறது ஒண்ணுதான். என்ன சொன்னீங்க? அதான் மம்மி, நீங்க கேட்டது கரெக்ட் தான். அப்பா, கிருத்திகா, எனக்கு இப்பதான் 10 லட்சம் போனஸ் கிடைச்சிருக்கு. எனக்கு அதுவே போதும். எனக்கு வேற எதுவும் தேவைப்படாது. கிருத்திகா, நீ வர்றதுக்கும் போறதுக்கும் கஷ்டப்படுறல, நீ ஒரு கார் வாங்கிக்கோ. நான் உனக்கு 1 லட்சம் கொடுக்கறேன். இதுல ஒரு ஸ்கூட்டர் கூட வாங்க முடியாது. இப்பெல்லாம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கூட காஸ்ட்லி ஆயிடுச்சு. அண்ணி, குஷி அக்கா கொடுக்கற 1 லட்சம் அப்புறம் என்னோட சேலரி இத சேர்த்தா கண்டிப்பா செகண்ட் ஹேண்ட்ல ஒரு நல்ல கார் வாங்க முடியும். நீங்க கவலைப்படாதீங்க. செகண்ட் ஹேண்ட் காரா? ஆமா, நீங்களும் ஏதாச்சும் வேலை வெட்டிக்கு போவீங்களா இல்ல இப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பீங்களா? சார், இன்னும் 2 நாள்ல ப்ராஸ்பெரிட்டி ரியாலிட்டியில ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. நாங்க உங்களை இன்வைட் பண்றதுக்காக வந்திருக்கோம். ப்ராஸ்பெரிட்டி ரியாலிட்டியா? அது ரொம்ப பெரிய கம்பெனி ஆச்சே. ஷெகாவத் குரூப்போட வேலை செய்றாங்களா? அதுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல நிஷாந்த், ஏதாவது சம்பந்தம் இருக்கும். அதனால தானே இவங்க வந்திருக்காங்க. அப்படியா? உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் கண்டிப்பா வரணும் ப்ளீஸ். இப்போ நான் கிளம்புறேன். ஒருவேளை இந்த இன்விடேஷன் பிரீத்திக்காக தான் கொடுத்திருக்காங்களோ? பிரீத்தி தானே அந்த ரூமரை கலப்புனா? சவுத் டிஸ்ட்ரிக்ட் லேண்ட பத்தி அவதானே சொன்னா? ஷெகாவத் குரூப்புக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஆனா அவங்க எனர்ஜி ப்ராஜெக்ட வெஸ்ட்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் ஜெனரல் மேனேஜர் போஸ்டிங் ஆச்சும் கொடுப்பாங்க. என்கிட்ட அவ்வளவு குவாலிஃபிகேஷன் இருக்கு. அப்புறம் நானும் கோடி கணக்குல சம்பாதிப்பேன். மல்டிநேஷனல் கம்பெனில வேலை பார்ப்பேன். நாம இன்னும் குஷிக்கு பணத்தை திருப்பி தரல. ஆனா இந்த பார்ட்டிக்கு போகணும்னா புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும்ல. என்ன குஷி, போலாமா? மம்மி ப்ளீஸ், இவ்வளவு கூட்டிட்டு போகாதீங்க. 4 நாள் முன்னாடி தான் அவ பேசவே ஆரம்பிச்சிருக்கா. அவ பெரிய ஆளுங்களுக்கு முன்னாடி ஏதாவது பேசிட்டா நம்ம மானமே போயிடும். உங்களுக்கு கொஞ்சமாச்சும் வெக்கம் இருக்கா இல்லையா? காசுக்காக எல்லாத்தையும் வித்துட்டீங்க. அக்கா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான்னு நீங்க சந்தோஷப்படணும். அவளுக்கு நீங்க நன்றி கடன் பட்டிருக்கீங்க. ஒருவேளை அவங்க வரலனா நானும் வரமாட்டேன். ஒருவேளை குஷி வரலனா நானும் வரமாட்டேன். குஷிக்காக தான் இந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவளோட கம்பெனி இனாகிரேஷனுக்கு அவளே போலனா எப்படி வேலை நடக்கும்? சரி சரி சரி, கூட்டிட்டு போங்க இவள. ஆனா கவனமா இருங்க. இவள மட்டும் வெளியில எங்கேயுமே பேச விட்டுறாதீங்க. இங்க பாருங்க, இது என் மருமகளோட மான பிரச்சனை. அதனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. எல்லாரும் கொஞ்சம் கவனமா இருங்க. கௌசல்யா, நீ இவங்க மானத்தை பத்தி அவ்வளவு கவலைப்படுறனா நீ ஒண்ணு பண்ணு. நீயும் அங்க போகாத. அர்மான், இன்னும் எத்தனை நாளைக்கு நீ ஒய்ஃப் கிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருக்க போற? என்னைக்காச்சும் ஒரு நாள் உண்மை வெளியில வந்துதான் ஆகணும். Just know that ஷார்க் ஆத்துல நீந்தாது. இந்த 1000 1200 டீலுக்கெல்லாம் அர்மன் மல்ஹோத்ரா வெளியில வர வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு புரிய வைக்கிறது இம்பாசிபிள். ஒருவேளை குஷிக்கு முன்னாடி நான் உன்னை பாத்திருந்தேன்னா எங்க கதையே வேற மாதிரி இருந்திருக்கும். ஐ எம் சாரி டு டெல் யூ, ஆனா உன்னோட இந்த ஃப்ளோட் பண்ற முயற்சி கண்டிப்பா என்கிட்ட வேலைக்காகாது. என் மனசுல குஷிக்காக இருக்கிற இடத்த நான் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன். வெளியில செக்யூரிட்டி இருக்காங்களா இல்லையா? இவ்ளோ பெரிய ஈவென்ட்ல இவங்களால எப்படி உள்ள விட்டாங்க? நீ உன்னோட வாயை திறக்காத, புரிஞ்சுதா? ப்ராஸ்பெரிட்டி ரியாலிட்டில இருந்து எங்களுக்கு அபிஷியல் இன்விடேஷன் அனுப்பிருக்காங்க. உன்ன மாதிரி நாங்க ஒன்னும் சும்மா வரல. இன்வைட்டா? அதுவும் உங்களையா? தெரியாம வந்திருக்கோம். அப்படியே வந்திருந்தாலும் ஒழுங்கா ட்ரெஸ் போட்டு வந்திருக்கலாம்ல. நீ கொஞ்சம் பார்த்து பேசினா நல்லா இருக்கும். இல்லனா ரொம்ப வருத்தப்படுவேன். அப்படின்னா மெத்தல் குரூப்போட வாரிச உங்கள மாதிரி ரோட்ல இருக்கவங்க மிரட்டுவீங்களா? உங்கள மாதிரி ஆளுங்கள பார்ட்டிக்கே வரக்கூடாது. கெட் அவுட். பார்ட்டில எந்த பிரச்சனையும் பண்ணாதன்னு சொன்னல. ஆனா நீ ஏன் பிரச்சனை பண்ணிட்டே இருக்க? இதுல குஷி அக்கா மேல எந்த தப்பும் இல்ல. இவங்க தான் வந்து பிரச்சனையை முதல்ல ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் இந்த மாதிரி பெரிய ஃபங்க்ஷனுக்கு இந்த குஷியை நான் கூட்டிட்டு வரதே கிடையாது.
நீங்க கவலைப்படாதீங்க. நானே இவளை கூட்டிட்டு போய் வெளியில விட்டுட்டு வரேன். வாடி. அவ மேல இருந்து கையெடுங்க. என்ன தைரியம் இருந்தா என் ஒய்ஃப் மேல கைய வச்சிருப்பீங்க? 20 ரூபாய் டிப்ஸ் வாங்குற வெயிட்டரா இருந்துகிட்டு எங்க கிட்டயே சண்டை போடுறியா? ரோஹனோட அப்பா நினைச்சா உன்னை ரோட்டுக்கே கூட்டிட்டு வர முடியும், தெரியும்ல? அவர் மித்தல் கம்பெனியோட ஃபவுண்டர். மித்தல் குரூப்பா? மித்தல் குரூப்பை பத்தி தப்பா பேசுறதுக்கு முதல்ல நீ யாரு? அக்கா என்னோட இன்னொரு வார்த்தை நீ பேசவே கூடாது. பிரிஜேஷ் மித்தலாவே இருந்தாலும் அர்மான் மல்ஹோத்ராவை எதிர்த்து எதுவும் பேச மாட்டாரு. ஆனா நீங்க 2 பேரும் அவன் கேரக்டரையே தப்பா பேசுறீங்க. ப்ளீஸ் அக்கா, முதல்ல மன்னிப்பு கேளு. அர்மான் கிட்ட இப்பவே நீ மன்னிப்பு கேளு. போகட்டும் விடு. பசங்க பேச்சுல பெருசா எடுத்துக்க கூடாது. இன்னைக்கு அர்மான் உன்னை காப்பாத்திட்டான். இனிமே நீங்க 2 பேரும் இந்த பார்ட்டியில இருக்கவே கூடாது. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. அப்புறம் இன்னையில இருந்து 6 மாசத்துக்கு உன்னோட பாக்கெட் மணி கட். நீங்க 2 பேரும் செலவு பண்றதுக்கு வேற ஏதாச்சும் வேலை பாத்துக்கோங்க. வேண்டாக்கா ப்ளீஸ். நீ நல்லா இருக்கல? உனக்கு எதுவும் ஆகல? நான் நல்லா தான் இருக்கேன் அர்மான். ஆனா இங்க என்ன நடக்குது? இவங்கெல்லாம் யாரு? இங்க பாரு, உனக்கு போக போக எல்லாமே புரியும். கார்கி. எஸ் சார். இவதான் கார்கி. என் மேல நம்பிக்கை வை. நீ கார்கி கூட போ, அவ எல்லாத்தையும் உனக்கு புரிய வைப்பா. ஆனா நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இங்க ஏதாவது பிரச்சனையா? இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல. என் மருமகளும் மகளும் சந்தோஷமா இருக்கிறத பாக்குறதுக்கு உங்க 2 பேருக்குமே என்னைக்கு பிடிக்காதுல்ல? இப்ப அதுதான் நடந்துகிட்டு இருக்க. அர்மான், இங்க என்ன நடந்துச்சு? ஹலோ 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 ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்க எல்லார்கிட்டயும் ஷேர் பண்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ் இருக்கு. ப்ராஸ்பெரிட்டி ரியாலிட்டி உங்க எல்லாரையும் வரவேற்குது. நாங்க இங்க உங்க எல்லாரோட கனவையும் நிஜமாக்க வந்திருக்கோம். இன்னைக்கு ராத்திரி நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம கம்பெனி சிஇஓவோட தைரியத்தாலையும் அவங்க எண்ணங்களாலையும் அவங்க கதைகளாலையும் இந்த கம்பெனியை உருவாக்கி இருக்காங்க. அதனால கைத்தட்டலோட வரவேற்கலாம் எங்க சிஇஓ மிஸ்ஸஸ் குஷி மல்ஹோத்ரா. சிஇஓவா? குஷி சிஇஓவா? இது கனவா நிஜமா? இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே கண்டிப்பா மாற போகுது. இவதான் இதுக்கப்புறம் நமக்கு எஜமானி. இது வரைக்கும் நான் இவளை எவ்வளவு திட்டு இருப்பா. ஆனா இதுக்கப்புறம் நான் இவளை என்னைக்கும் எதுவும் சொல்ல முடியாது. அர்மான், டோன்ட் வரி மேம். அர்மான் உங்க கூட தான் இருக்காரு. அர்மான் அக்கா பேசு. அர்மான், இன்னைக்கு நம்ம சிஇஓவால பேச முடியாது. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் இவங்களோட பிரைட் நாடு முழுக்க நிச்சயம் கேட்கும். குஷி, இந்த உலகத்தையும் காலுக்கீழே கொண்டு வருவேன்னு சொன்ன சத்தியத்தை நான் நிறைவேற்றிட்டேன் குஷி. ஜான்வி கிட்ட இருக்கிற ராஜ்யத்தை மொத்தமா எரிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. தயாரா இரு ஜான்வி. மல்கோத்ரா என் பேருங்கிற பெரிய சூறாவளி வரப்போகுது. இந்த நேரத்துல யார் நீங்க? இங்க காஃபி குடிக்க வரல. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அர்மான் எல்லாம் ஜெயிச்சிட்டானா? மணி, பவர், உன்னோட காதல், நோ எங்களடி. உண்மையான கேம் இப்பதான் ஆரம்பமாயிருக்கு. அண்ட் யூ யாருன்னு தெரியுமா? வெறும் ஒரு அழகான குஷி. என்னால முடிஞ்சா காப்பாத்திக்க. ஆதித்யா.
இனி இந்த போர் எனக்கு மட்டும் கிடையாது. என் குஷியை நீ தொட்டுட்ட, உன்னை மண்ணோட மண்ணா ஆக்காம நான் விட மாட்டேன். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.